சாரிங்க, கிளாஸ் ஒரு 10 மினிட்ஸ் லேட் ஆயிருச்சு. முன்னாடி கிளாஸ் முடிக்கிறது கொஞ்சம் லேட் ஆயிருச்சுங்க அதனால. ஓகே, நம்ம E1 கிளாஸ் 2 கிளாஸ் உள்ள இருக்கோம். இப்போ போன கிளாஸ்ல நம்ம பயாலஜில வந்து செல் பயாலஜி, அந்த செல்லுலார் ஆர்கனல்ஸ் வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. ஸோ இன்னைக்கு வந்து செல் டிவிஷன்ல இருந்து பார்க்கணும். ஓகேங்களா? என்ன காரணம்னு தெரியல, ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாகிட்டே போகுது ஒவ்வொரு கிளாஸ்க்கும். நான் பேசுறது எல்லாத்துக்கும் கிளியரா கேக்குதுங்களா? ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணுங்க, கிளியரா இருக்குன்னா. ஓகேங்க, தேங்க்யூ. வல்லரசு சொல்லுங்கப்பா, ஏதாவது ப்ராப்ளமா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. மேம் லாஸ்ட் டைம் நீங்க क्वेश्चन அனுப்புறதா சொன்னீங்க, அனுப்பலீங்களே மேம். அனுப்பியாச்சேப்பா. இல்லைங்களே மேம், குரூப்ல வரலீங்களே. வரலீங்களா? வரலீங்க மேம். சரி, ஓகே, நான் செக் பண்ணிக்கிறேன்ப்பா என்னன்ட்டு. அப்படி ஏதாவது வராத மாதிரி இருந்தா நான் மறுபடியும் இன்னைக்கு மறுபடியும் ரீசன் பண்ண சொல்லிடுறேன் நான். ஓகேங்க மேம். ஓகே, ஓகேப்பா. ஓகே, தேங்க்யூ மேம். சேஷாந்த் சொல்லுங்க. இருக்குங்க மேம். ஓகே, இல்லப்பா நீங்க பேசுறது கிளியரா வரல. சப்செல்லுலர் ஆர்கனல்ஸ் நம்ம பார்க்கலாங்க மேம். இதுக்கு முன்னாடி ஓ டாபிக். எஸ், கரெக்ட் கரெக்ட். கிளையாக்சிசோம்ல இருந்து ஆரம்பிக்கணும் இல்லைங்களா? எஸ் மேம். ஓகே ஓகேப்பா, தேங்க்யூ. சாரி, நான் தான் மறந்துட்டேன். ஓகேப்பா, தேங்க்யூ. சரிங்க, இதுக்காக தான் கொஞ்சம் எல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்க, தேங்க்யூ. நான் மேலே இருந்து பார்த்துக்கிறேன். ஓகேங்க, லாஸ்ட் கிளாஸில் சாரிங்க, நான் தான் தப்பாக குறிச்சு வச்சிட்டேன். செல்லுலார் ஆர்கனல்ஸில் பெராக்சிசோம்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோங்க. சூப்பர், நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, வெரி குட். ஓகேங்க, நான் லாஸ்ட் கிளாஸ் முடிக்கும் போதே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், பெராக்சிசோம்ஸ் வரைக்கும் வர ஆர்கனல்ஸ் தான் வந்து மேஜரான ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் செல்லுலார் ஆர்கனல்ஸ்னா எவ்வளோங்க சொன்னோம்? 12 to 13 சொல்லணும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அது ஏன் 12 to 13 சொல்றோம் அப்படின்னா, பெராக்சிசோம் இஸ் ஏ ஆப்ஷனல் ஆர்கனல் அப்படின்னு சொன்னேன் நான் உங்களுக்கு. எல்லா செல்ஸ்லயும் அது கட்டாயமா இருக்க வேண்டிய ஒரு ஆர்கனல் இல்லை அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? ஓகே, ஸோ இப்போ பார்க்க போற கிளையாக்சிசோம் அண்ட் ஸ்பெரோசோம்ஸ் இது ரெண்டுமே சப் செல்லுலார் ஆர்கனல்ஸ்னு சொல்லுவோம். நீங்க மேல வந்து உங்க மெட்டீரியல்ல ஹெட்டிங்கா அதை எழுதிக்கிட்டு இது 1 2ன்னு மாத்திக்கிட்டா கூட ஓகேங்க. கிளையாக்சிசோம் அண்ட் ஸ்பிராக்சிசோம் இது ரெண்டுமே சப் செல்லுலார் ஆர்கனல்ஸ்னு ஹெட்டிங்கை போட்டு சீரியல் நம்பர் மட்டும் 14 15 வேண்டாம், 1 2ன்னு கொஞ்சம் மாத்திக்கோங்க. சரிங்க, கிளையாக்சிசோம்ஸ். கிளையாக்சிசோம்ஸ் அப்படிங்கிறது நம்ம மற்ற செல்லுலார் ஆர்கனல்ஸ்லாம் படம் வரைஞ்சு காட்டுற மாதிரி ஒரே மாதிரி ஷேப்ல இந்த மாதிரி தான் பர்டிகுலராக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனல் கிடையாது. இந்த ஆர்கனல் வந்து ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், இது ஒரு சப் செல்லுலார் ஆர்கனல் இன் பிளான்ட் செல்ஸ். நான் உங்களுக்கு சப் செல்லுலார் ஆர்கனல் மட்டும்தான் சொன்னேன். ஆனால் கிளையாக்சிசோம் அப்படிங்கிறது பிளான்ட் செல்ல மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சப் செல்லுலார் ஆர்கனல். இது அனிமல் செல்ஸ்ல இருக்காது. என்ன காரணங்கிறது உங்களுக்கு அடுத்த பாயிண்ட் படிக்கும் போதே தெரியும். இது எதுல மட்டும் இருக்குங்க? ஜெர்மினேட்டிங் சீட்ஸ், முளைக்கக்கூடிய விதைகள் இருக்கக்கூடிய ஒரு செல்லுலார் ஆர்கனல். ஓகேங்களா? அதனாலதான் இது வந்து அனிமல் செல்ஸ்ல இருக்காது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வேற எதுலையுமே இது இருக்காதுங்க. இந்த கிளையாக்சிசோம்ஸ் அப்படிங்கிறது வேற எந்த செல்லையுமே இருக்காது. முதல்ல ஒரு விதை முளைச்சு வருது இல்லைங்களா? அந்த முளைக்கக்கூடிய விதைகள்ல மட்டுமே இருக்கக்கூடியது. அதுல இருக்கிற அந்த ஃபேட் அண்ட் புரோட்டீன் இது எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணி அந்த சீடு வந்து ஈஸியா ஜெர்மினேட் ஆகுறதுல இது ஹெல்ப் பண்றதா இருக்கும். ஓகேங்களா? சரி, இது யாரு கண்டுபிடிச்சா ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஹாரி பேவர்ஸ். 1961ல ஹாரி பேவர்ஸ் அப்படின்னு ஒருத்தர் தான் இதை கண்டுபிடிச்சிருப்பாரு. ஜெர்மினேட்டிங் சீட்ஸ்ல தான் இது இருக்கு. மற்ற இதுல இருக்கா இல்லையாங்கிறத பத்தி இவர் பேசல. பட் ஜெர்மினேட்டிங் சீட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சப்செல்லுலார் ஆர்கனல் அப்படின்னு சொல்லி அதோட ஃபங்க்ஷன் இதை பத்திலாம் சொல்லியிருப்பாரு.
ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னா கேஸ்டர் சீட்ஸ்னு போட்டிருக்கோங்க. கேஸ்டர் சீட்ஸ் மட்டும் இல்ல. இது எதுக்காக கேஸ்டர் சீட்ஸ் போட்டிருக்கோம்னா, கேஸ்டர் சீட்ஸ்ல அதாவது நம்ம ஆயில் சீட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இப்ப சொல்லும்போது பொதுவா வந்து சீட் அப்படின்னாவே அந்த சீடுலாம் தான் வந்து ஒரு பிளான்ட் வந்து தன்னோட ஃபேட் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்குதுன்னு சொல்லுவோம். அதுலயே ஆயில் சீட் அப்படின்னே தனியா பிளான்ட் உண்டு நமக்கு. கிரவுண்ட் நட், கேஸ்டர் இந்த மாதிரிலாம் எக்ஸாம்பிள் சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ இதுல இந்த ஆயில் சீட்ஸ்ல இந்த கிளையாக்சிசோம்ஸ், இந்த கேஸ்டர் சீட்ஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி ஆயில் சீட். ஸோ இங்க வந்து இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ் இதுல கொடுக்கும்போது ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் அக்கர்ஸ் இன் கிளையாக்சிசோம்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது ஃபேட்டி ஆசிட் ஆக்சிஜனேற்றம் அடையிறது கிளையாக்சிசோம்ல நடக்கும்னு சொல்லியிருக்கோம். இது மட்டும் கிடையாதுங்க. புரோட்டீன் அமினோ ஆசிடா கன்வெர்ட் ஆகக்கூடிய ப்ராசஸ் கூட எங்க தான் நடக்குங்க? கிளையாக்சிசோம்ஸ்ல தான் நடக்கும். ஒன்லி இன் ஜெர்மினேட்டிங் சீட்ஸ் முளைக்கக்கூடிய விதைகள்ல மட்டும். ஓகேங்களா? ஓகே. அப்போ ஆயில் சீட்ஸ்ல மத்த நீங்க அதர் சீட்ஸா இருந்தா, இப்போ ஒரு சோயாலாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அந்த சோயாலாம் பார்த்தீங்கன்னா, புரோட்டீன சிம்பிள் அமினோ ஆசிட்ஸா மாத்தி குடுக்கும். இதுவே ஆயில் சீட்ஸா இருந்தா, ஃபேட்டி ஆசிட ஆக்சிடேஷன் மூலமா அதோட வளர்ச்சியில மாத்தி குடுக்கும். குளுக்கோஸா மாத்தி கன்வெர்ட் பண்ணி குடுக்கும் வளர்றதுக்காக. ஓகேங்களா? இதுதான் கிளையாக்சிசோம்ஸோட வேலை. ஸோ கிளையாக்சிசோம்ஸ் அப்படின்னா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கண்டுபிடிச்ச பேர்லாம் ஜஸ்ட் படிச்சுட்டு வாங்க. இது பிளான்ட் செல்லுல மட்டுமே இருக்கக்கூடிய சப்செல்லுலார் ஆர்கனல். அதே மாரி ஜெர்மினேட்டிங் சீட்ல தான் இருக்கும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். சரிங்களா? அடுத்தது ஸ்பிரோசோம்ஸ். இதுவும் ஒரு சப்செல்லுலார் ஆர்கனல் தான். ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் யூனிட் மெம்பரேன். நீங்க வந்து செல்லுலார் ஆர்கனல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, டபுள் மெம்பரேன் கவரா இருக்கும். முக்கியமான எல்லாமே. பட் இது வந்து ஒரு புரொடக்டிவ் கவர் இருக்கும். அது சிங்கிள் யூனிட்டா இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஆயில் சீட்ஸோட என்டோஸ்பெர்ம். என்டோஸ்பெர்ம்னா என்னங்க? அந்த கரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த என்டோஸ்பெர்ம் தான் அடுத்து வந்து நியூ பிளான்ட்டா வளர்ந்து வரும். ஸோ அந்த கருன்னு சொல்ல மாட்டோம். கரு உணவு அப்படின்னு சொல்லுவோம். அந்த விதை வந்து முளைச்சு வருது அப்படின்னா, அதுக்கு தேவையான ஃபுட் வந்து இந்த என்டோஸ்பெர்ம்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். அப்ப ஆயில் சீடோட என்டோஸ்பெர்ம்ல ஃபேட்ட ஸ்டோர் பண்றதுல தான் எது ஹெல்ப் பண்ணுங்க? ஸ்பிரோசோம்ஸ் ஹெல்ப் பண்ணும். அப்போ இதுவும் எதுல மட்டும் தான் இருக்கும்? பிளான்ட் செல்ல மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? இதுவும் அனிமல் செல்ல இருக்காதுங்க. சப் செல்லுலார் ஆர்கனல்ஸ் 2மே எழிலரசு ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. ஏதாவது ப்ராப்ளமாப்பா? எழிலரசு? ஹலோ. சொல்லுங்கப்பா கேக்குது. ஏதாவது ப்ராப்ளமா? சரிங்க. ஸோ அப்ப இந்த 2 சப்செல்லுலார் ஆர்கனல்ஸும் பிளான்ட் செல்ஸ்ல மட்டுமே இருக்கக்கூடியது. இத மட்டும் பார்த்துக்கங்க. கிளையாக்சிசோம்ஸ் அப்படின்னா ஜெர்மினேட்டிங் சீட்ஸ்ல இருக்கும். ஸோ அது வந்து புரோட்டீன அமினோ ஆசிடா கன்வெர்ட் பண்றதுலயும், ஃபேட்டி ஆசிட் ஆக்சிடேஷன் ஆகி குளுக்கோஸா மாறுறதுலயும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்பிரோசோம்ஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா, ஆயில் சீட்ஸோட எண்டோஸ்பெர்ம்ல இது ஃபேட்ட ஸ்டோர் பண்றதுல ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதான். ஓகேங்களா? சரிங்க. அடுத்தது வர்றது எல்லாமே மிஸ்லேனியஸ் பாயிண்ட்ஸ் தான். ஜஸ்ட் அத படிச்சீங்கன்னாவே உங்களுக்கு அது என்னன்னு புரியும். ஃபர்ஸ்ட் வந்து செல்ஸை மெஷர் பண்ற யூனிட்டுக்கு பேரு மைக்ரோமீட்டர். இதை மைக்ரான் ஆர் மைக்ரோமீட்டர் எப்படி வேணாலும் சொல்லலாம். எல்லா செல்ஸ்லையுமே இந்த மைக்ரான் அப்படிங்கிற யூனிட்னால தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். 1 மைக்ரான் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலானது அப்படின்னா 10⁻³ மில்லிமீட்டர் ஆர் 10⁻6 மீட்டர். ஸோ இதுக்கு வந்து ஈக்குவலான ஒரு மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது செல்ஸ்ல ஸ்மாலஸ்ட் செல் அளவுல ரொம்ப சின்ன அளவுல ரொம்ப சின்னதா இருக்கக்கூடிய செல் அப்படின்னா மைக்கோபிளாஸ்மா ஆர் ப்ளூரோ நிமோனியா லைக் ஆர்கானிசம். ஸோ அதைத்தான் பிபிஎல்ஓ ப்ளூரோ நிமோனியா லைக் ஆர்கானிசம் அப்படிங்கிறது தான் பிபிஎல்ஓ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மைக்கோபிளாஸ்மா அப்படின்னாலும் பிபிஎல்ஓ அப்படிங்கிறது ஒன்று தான். மைக்கோபிளாஸ்மா அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பாக்டீரியாவும் கிடையாது, வைரஸும் கிடையாது. 2க்கும் இடைப்பட்ட உயிரி. ரெண்டோட கேரக்டரும் இருக்கக்கூடிய ஒரு இடைப்பட்ட உயிரின்னு சொல்லுவோம். ஸோ அது பிபிஎல்ஓ அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியாங்க. ப்ளூரோ நிமோனியா நிமோனியா பாக்டீரியா சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ இது ஒரு பாக்டீரியா. ஸோ இந்த மைக்கோபிளாஸ்மா ஆர் பிபிஎல்ஓ இது 2மே கிட்டத்தட்ட ஒரே அளவுடைய செல்ஸ் தான். இதுதான் ஸ்மாலஸ்ட் செல்னு சொல்லுவோம். நமக்கு எக்ஸாம்ல இது வரைக்கும் ஸ்மாலஸ்ட் செல் அப்படின்னு கொஸ்டின் கொடுத்து கேட்டதுல ஆப்ஷன்ல பிபிஎல்ஓ தாங்க இருந்திருக்கு. மைக்கோபிளாஸ்மா இது வரைக்கும் கேட்டது கிடையாது. பிபிஎல்ஓ தான் கேட்டிருக்காங்க. அதோட அப்ரிவேஷன் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிபிஎல்ஓனா ப்ளூரோ
நிமோனியா லைக் ஆர்கானிசம். ஓகேங்களா? அதே மாதிரி லார்ஜஸ்ட் செல். லார்ஜஸ்ட் செல் மிகப்பெரிய செல் அப்படின்னா எதுங்க? ஆஸ்ட்ரிச்சோட எக். ஆஸ்ட்ரிச் நெருப்புக்கோழி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஆஸ்ட்ரிச் பேர்ட் சொல்லுவோம் இல்லைங்களா? அதோட எக்கு தான் வந்து மிகப்பெரிய செல் அப்படின்னு சொல்லுவோம். அது ரெண்டுக்கும் இடையில பிளாஸ்மிட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. ஈகோலை அப்படிங்கிற பாக்டீரியாவில் இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா குரோமோசோம், இதுக்கு தான் என்ன பேருங்க? பிளாஸ்மிட் அப்படின்னு பேர். இது எல்லாமே இந்த ஈகோலை பாக்டீரியா வந்து ஜெனட்டிக் என்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? மரபு பொறியியல் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அந்த ஜெனட்டிக் என்ஜினியரிங்ல ரொம்ப அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பாக்டீரியா. இந்த ஜீனை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க இல்லைங்களா? ஒரு ஆர்கானிசத்துல இருந்து இன்னொரு ஆர்கானிசத்துக்கு அப்படிலாம் ஜீன் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க இல்லைங்களா? ஸோ அதுல இந்த பாக்டீரியாவை ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. என்ன காரணம்னா அதுல பிளாஸ்மிட் இருக்கிறதாங்க காரணம். இந்த பிளாஸ்மிட்ல எந்த ஒரு கேரக்டருமே இருக்காது. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டிஎன்ஏ இல்லாத ஒரு குரோமோசோம்னு சொல்லுவோம். குரோமோசோம்குள்ள டிஎன்ஏ இருக்கணுங்க. ஜீன், டிஎன்ஏ இது இருக்கணும். ஸோ அப்படி டிஎன்ஏ இல்லாத ஒரு குரோமோசோம் தான் இந்த எக்ஸ்ட்ரா குரோமோசோமான பிளாஸ்மிட். ஸோ இதுக்குள்ள எந்த கேரக்டருமே இல்ல அப்படிங்கிறதுனால, நாம விரும்பக்கூடிய எந்த ஜீனையும் என்ன பண்ணிக்க முடியும்? ஸோ இதுக்குள்ள வச்சு இன்னொரு ஆர்கானிசத்துக்குள்ள அதை நம்ம இன்சர்ட் பண்ணிட முடியும். ஸோ அதனால தான் இந்த பாக்டீரியா ஜெனடிக் இன்ஜினியரிங்ல அதிகமா யூஸ் ஆகக்கூடியதா இருக்கும். ஸோ ஈகோலை பாக்டீரியாவில் இருக்கிற எக்ஸ்ட்ரா குரோமோசோம்க்கு என்ன பேருன்னா பிளாஸ்மிட். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமானதுங்க. நமக்கு கொஷின் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா குரோமோசோம் இன் ஈகோலை இஸ் கால்டு அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கொடுத்துருந்தாங்கன்னா, ஆப்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்காகவே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்மிட்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வைக்கவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிட் அப்படின்னு போட்டுருவாங்க. ரெண்டாவது தான் பிளாஸ்மிட்னு இருக்கும். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒண்ணுமே கிடையாது. இங்க எம் வந்திருக்குது, இங்க டி வந்திருக்குது, அவ்வளவுதான். ஸோ பார்த்தோன்னா டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகி முதல்ல பார்த்தோன்னா சரியா நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்க்கல அப்படின்னா டக்குன்னு பிளாஸ்டிட் அடிச்சுட்டு போயிடுவோம் நம்ம. பிளாஸ்டிட் அப்படிங்கிறது என்னங்க? இந்த குளோரோபிளாஸ்ட் இந்த மாதிரி பிளாஸ்டிட்ஸ் படிச்சோம் இல்லைங்களா? ஸோ அது தனி ஆர்கனல். பிளாஸ்மிட்டுக்கும் பிளாஸ்டிட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு, கவனமா பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது மைக்ரோமெட்ரி. மைக்ரோமெட்ரினா என்ன? அதாவது ஒரு ஆப்ஜெக்டை மைக்ரோஸ்கோப் மூலமா மெஷர் பண்ற டெக்னிக்கு தான் என்ன பேருங்க? மைக்ரோமெட்ரி அப்படின்னு பேரு. ஸோ மைக்ரோமெட்ரினா வேற ஒண்ணுமே கிடையாது, ஒரு பொருளை அளவிடுற முறை. மைக்ரோஸ்கோப் மூலமா ஒரு பொருளை அளவிட்டோம்னா அந்த அளவிடும் முறை, மெத்தட் ஆஃப் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுதான் மைக்ரோமெட்ரி அப்படிங்கிறதுங்க. ஓகேங்களா? ஸோ மைக்ரோமெட்ரி, மெட்ரி அப்படின்னாவே என்ன அர்த்தம்? மெத்தட் ஆஃப் மெஷர்மெண்ட். மைக்ரோஸ்கோப் மூலமா அதை மெஷர் பண்றோம் அப்படிங்கிறதுனால மைக்ரோமெட்ரி, அவ்வளவுதான். ஓகே. அடுத்து மேக்னிஃபிகேஷன். மேக்னிஃபிகேஷன்னா என்னங்க? பெருசா உருப்பெருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு மைக்ரோஸ்கோப் மூலமா உருப்பெருக்கிறோம். அந்த மேக்னிஃபிகேஷன் அப்படின்னா நார்மலா ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கண்களால விசிபிளா நம்ம பார்க்கக்கூடியதுக்கும், மைக்ரோஸ்கோப் வழியா அதை மேக்னிஃபை பண்ணி பெருசு பண்ணி பார்க்கறதுக்கும் இருக்கிற டிஃபரெண்ட் தான் என்னன்னு சொல்லுவோம் நாம? மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் ஃபார்முலா போட்டிருப்போங்க. சைஸ் ஆஃப் இமேஜ் சீன் வித் தி மைக்ரோஸ்கோப் பை சைஸ் ஆஃப் தி இமேஜ் சீன் வித் நார்மல் ஐ. ஓகேங்களா? ஸோ இது இதோட ஃபார்முலா. இதெல்லாம் ஜஸ்ட் கொஞ்சம் படிச்சுட்டு வாங்க. இந்த மேக்னிஃபிகேஷனோட ஃபார்முலா ஒரே ஒரு டைம் குரூப் 1ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு குரூப் 2ல கேட்டதில்ல, குரூப் 1ல கேட்டிருக்காங்க. ஓகேங்க. இந்த செல்லுலார் ஆர்கனல் ஓரளவுக்கு நல்லா தெளிவா சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல இப்போ நம்ம போர்டா இருந்தா இன்னும் கொஞ்சம் நீட்டா படம் போட்டு அப்படி சொல்லி தந்திருக்கலாம். இதுலயும் முடிஞ்ச அளவுக்கு போட்டு தான் காமிச்சிருக்கேன். இனி வேற ஏதாவது நீங்க படிக்கும்போது டவுட் வந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அப்பப்போ கிளாஸஸ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துடலாம். சரிங்க. செல்லுலார் ஆர்கனலுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது செல் டிவிஷன். செல் டிவிஷன்னா என்ன? செல் டிவிஷன் ஏன் வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ்? இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு இந்த சிலபஸ் பத்தி சொல்லும்போதே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? செல் டிவிஷன்னா என்ன? ஒரு மதர் செல் அப்படியே உடைஞ்சு போய் 2 டாட்டர் செல்ஸா ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேரு செல் டிவிஷன். ஏன் செல் டிவிஷன் நடக்கணும்? எதனால இது கட்டாயம்? இது இல்லைன்னா என்ன ஆகும்? செல் டிவிஷன் ஏங்க நடக்கணும்? ஒரு செல் இப்ப ஒரு அமீபா இருக்கு. அதுல செல் டிவிஷனே நடக்கல. ஒரு செல்ல அப்படியே அது வந்து சிங்கிள் செல் ஆர்கானிசம் நமக்கு தெரியும். அந்த ஒரு செல் அப்படியே இருந்தது அப்படின்னா, அந்த அமீபாவோட அதோட டோட்டல் சந்ததி என்ன ஆயிரும்? அப்படியே காணாம போயிரும். ஓகேங்களா? அப்ப ஒரு
யூனிசெல்லுலார் ஆர்கானிசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த செல் டிவிஷன் அப்படிங்கிறது அதோட ரீப்ரொடக்ஷன். ஸோ அதில் செல் டிவிஷன் நடந்தாதான் அந்த ஒரு செல் அப்படியே வந்து ஃபிஷனால உடைஞ்சு போய் 2 மாறினா தான் 2 அமீபா உருவாக முடியும். ஸோ அடுத்தடுத்து அது தொடர்ந்து வந்து வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்க முடியும். சரிங்களா? இதே மனிதன் மாதிரி ஒரு மல்டி செல்லுலார் ஆர்கானிசம், ஒரு ஆஞ்சியோஸ்பர்ம் பிளான்ட்ஸ், ஹியூமன் இப்படிலாம் எடுத்துட்டீங்கன்னா growth. இப்போ நம்ம பிறக்கிறோம். ஸோ பிறக்கும் போது ஒரு 3 கிலோ வெயிட் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம 3 வயசுலயும் அப்படியே இருக்கிறது இல்லை. என்ன ஆகுறங்க, நம்ம ஹைட்ல இருந்து வெயிட்ல இருந்து எல்லாமே இம்ப்ரூவ் ஆகுறோம் இல்லைங்களா? இதெல்லாம் எப்படி பாசிபிள்? ஸோ நம்மளோட பாடி செல்ஸ்ல நடக்கக்கூடிய செல் டிவிஷன்னால தான். ஸோ இல்லைன்னா நம்ம வளர முடியுமா? ஒரு கையில் இருக்கிற செல்ஸோ கால் இருக்கிற செல்ஸோ செல் டிவிஷன்னால புதுசு புதுசாக ஃபார்ம் ஆகுறதுனால தான் நமக்கு growth இருக்கு. அப்போ செல் டிவிஷன் அப்படிங்கிறது உயிரினங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா லிவிங் பீயிங்ஸ்லயும் growth அண்ட் ரீப்ரொடக்ஷன் இது ரெண்டுக்குமே காரணமா இருக்கும். ஓகேங்களா? செல் டிவிஷன் இல்லைன்னா உயிரினங்கள்ல growthம் வளர்ச்சியும் கிடையாது, இனப்பெருக்கமும் கிடையாது. ஓகேங்களா? சரிங்க. இந்த செல் டிவிஷன்ல எத்தனை மெத்தட் இருக்கு? செல் டிவிஷனா என்னன்னு நமக்கு தெரியுது. இதுல சாரி மெத்தட் இல்லைங்க, எத்தனை டைப்ஸ் எத்தனை வகைகள் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று மைட்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து டைரக்ட் செல் டிவிஷன் அப்படின்னு பேருங்க. ஸோ எதனால் அப்படி பேருங்க அது கீழே வந்து படிக்கும்போது நான் சொல்றேன். அதே மாதிரி அடுத்தது வருது மைட்டாசிஸ். கொஞ்சம் ஸ்பெல்லிங் மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. மைட்டாசிஸ். மைட்டாசிஸ்க்கு இன்டைரக்ட் செல் டிவிஷன் அப்படின்னு பேருங்க. நெக்ஸ்ட் மியாசிஸ். ஸோ மியாசிஸ்க்கு ரிடக்ஷன் டிவிஷன். இதெல்லாம் நீங்கள் ஸ்கூல் புக்லேயே படிச்சிருப்பீங்க. அதாவது லோயர் கிளாஸ்லேயே இது எல்லாமே படிச்சிருப்பீங்க, நல்லா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் இப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் எதுக்காக இந்த செல் டிவிஷனை 3ஆக பிரிக்கணும்? இந்த செல் டிவிஷனா எல்லாமே செல் டிவிஷன் தானே, அப்புறம் எதுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் செல் டிவிஷன் சொல்கிறோம்? ஒரு செல் உடையுது 2ஆ மாறுதுனாவே அது செல் டிவிஷன் தான். இதுக்கு எதுக்குப்பா 3 டைப் அப்படின்னு நமக்கு தோணும். பட் ஏமைட்டாசிஸ் அப்படிங்கிறது பேசிக் ஆர்கானிசத்தில் மட்டும்தாங்க நடக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து டெவலப்டு ஆர்கானிசத்தில் நடக்கிறது இல்லை. இந்த ஏமைட்டாசிஸ் அப்படிங்கிறது ஒரு ஆர்கானிசத்தை பொறுத்த வரைக்கும் செல் டிவிஷனும் அதுதான், growthம் அதுதான், ரீப்ரொடக்ஷனும் அதுதான். ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஏமைட்டாசிஸ் தனி டைப்பாக கொண்டு வரோம். மைட்டாசிஸ் அப்படிங்கிறது இதை ஏன் தனியாக கொண்டுட்டு வரோம் அப்படின்னா, இந்த மைட்டாசிஸ் ஒன்லி அக்கர்ஸ் இன் பாடி செல்ஸ். உடல் செல்களில் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு செல் டிவிஷன் தான் மைட்டாசிஸ் அப்படிங்கிறதுங்க. ஸோ நம்மளோட பாடி செல்ஸில் மட்டுமே நடக்கும் அப்படிங்கிறதுனால இதை தனி டைப்பாகவும், மியாசிஸ் அப்படிங்கிறது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் செல்ஸில் நடக்கக்கூடிய ஒரு செல் டிவிஷன். ஸோ அதனால தான் இது ரெண்டையும் தனித்தனியாக நம்ம சொல்கிறோம். மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ் அப்படிங்கிறது டெவலப்டு ஆர்கானிசத்தில் நடக்கக்கூடியது. சரியா கேட்கலீங்களா கிளாஸ்? ஒருத்தர் மட்டும் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. இல்லை கிளியராக தான் அங்கே இருக்கீங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சப்போஸ் யாருக்காவது இப்போ ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கிளியராக இருந்தாலும் எனக்கு ஒரு ஓகேன்னு மட்டும் ஒரு மெசேஜ் போட்டுருங்க. ஓகேங்க, தேங்க்யூ. ஸோ ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் கிளியராக இல்லைன்னு போட்டிருந்தீங்க. ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸானு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்கம்மா. ஓகேப்பா, தேங்க்யூ. ஓகேங்க. இப்போ ஏமைட்டாசிஸை ஏன் தனி வகையாக சொல்கிறோன்னா, இது சிம்பிள் ஆர்கானிசத்தில் நடக்கக்கூடியது. இதை பொறுத்த வரைக்கும் growth அண்ட் ரீப்ரொடக்ஷன் எல்லாமே இதுதான், அதனால அது தனி டைப். மைட்டாசிஸ் ஏன் பாடி செல்ஸில் மட்டுமே நடக்கக்கூடியது, பாடி செல்ஸோட growthக்கு இது காரணம். ஸோ இது தனி டைப். மியாசிஸ் அப்படிங்கிறது மியாசிஸ்ங்கிறது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ல ரீப்ரொடக்ஷனுக்கு காரணமான செல் டிவிஷன்ல இருக்கு அப்படிங்கறனால இது தனி டைப். அவ்வளவுதான். ஓகேங்களா? அடுத்தது ஸ்டேஜஸ் ஆஃப் செல் டிவிஷன். டைப்ஸ் ஆஃப் செல் டிவிஷன் ஓகே, அது என்ன ஸ்டேஜஸ் ஆஃப் செல் டிவிஷன் அப்படின்னா, இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் செல் டிவிஷன் நம்ம எப்படி ஆர்டர் கொடுத்துருக்கோமோ அதே ஆர்டர்ல படிக்கணுங்க. நீங்க ஸ்கூல்லயே இதை படிச்சிருப்பீங்க, அப்பவே இதை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஆர்டர் மாறாம படிச்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து கேரியோகைனசிஸ் அண்ட் செகண்ட் ஒன் சைட்டோகைனசிஸ். இது படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். கைனசிஸ் அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஃபிஷன், உடைக்கப்படுறது அப்படின்னு அர்த்தம். டிவிஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஸோ டிவைட் ஆகிறது, ஒரு பொருள் 2ஆ டிவைட் ஆகிறது, இதுதான் வந்து கைனசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். எது டிவைட் ஆகுது? கேரியாட் அப்படின்னா நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அப்போ ஒரு செல்லில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் டிவிஷன் ஆனா, ஃபிஷனால 2ஆ உடைஞ்சா
அந்த ப்ராசஸ்க்கு தான் என்ன பேருங்க? கேரியோகைனசிஸ் அப்படின்னு பேர். அதுதான் டிவிஷன் ஆஃப் நியூக்ளியஸ். ஓகேங்களா? ஸோ 2வது சைட்டோ அப்படிங்கிறது செல் அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கும். இந்த இடத்துல சைட்டோபிளாசத்தை மீன் பண்ணுதுங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு செல்லில் இருக்கிற சைட்டோபிளாசம் 2ஆ உடைஞ்சதுன்னா அதுக்கு பேரு சைட்டோகைனசிஸ், டிவிஷன் ஆஃப் சைட்டோபிளாசம். ஓகேங்களா? ஏன்னா சைட்டோபிளாசம் வந்து 2ஆ பிரிஞ்சுதுன்னா அப்போ உடனே வந்து செல்லே 2ஆ பிரிய போகுதுன்னு அர்த்தம். அதனால தான் சைட்டோகைனசிஸ் அப்படிங்கிறது ஒரு டிவிஷன் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு சொல்லலாம், டிவிஷன் ஆஃப் சைட்டோபிளாசம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாம். ஓகேங்களா? சரிங்க. அப்போ இத படிக்கும்போது, நான் சைட்டோகைனசிஸ், கேரியோகைனசிஸ்ன்னு மாத்தி படிக்கலாமா? அப்படின்னா, நிச்சயமா படிக்கக்கூடாது. ஸ்டேஜஸ் ஆஃப் செல் டிவிஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு செல் வந்து 2ஆ பிரியும்போது, 2ஆ பிரிக்கப்படும்போது, முதல்ல எந்த ஆர்கன் உள்ள இருக்கிற எந்த ஆர்கனல் ஃபர்ஸ்ட்டு வந்து 2ஆ பிரியும், அப்புறம் எது பிரியுங்கிறது தான் அதோட ஸ்டேஜஸ். அப்போ எந்த செல்ல செல் டிவிஷன் நடந்தாலும், முதல்ல பிரிக்கப்படுறது எதுவா இருக்குங்க? நியூக்ளியஸ். அதனால தான் ஃபர்ஸ்ட் கேரியோகைனசிஸ் சொல்லுவோம். அடுத்தது சைட்டோகைனசிஸ் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஆர்டர் மாத்தாம படிச்சுக்கணுங்க. அதாவது சரிங்க. இதில பார்க்கும்போது செல்லு இவ்வளோ கோணல் மாணலாவா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஓகேங்க. இப்போ ஒரு செல்ல வந்து செல் டிவிஷன் நடக்குதுன்னா, இந்த செல்லில் வந்து எடுத்த உடனே அந்த செல் வந்து 2ஆ பிரிஞ்சிட முடியாது. இப்ப இந்த சென்ட்ரல்ல வந்து ஒரு நியூக்ளியஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த இடத்துல ஒரு நியூக்ளியஸ் இருக்கு இல்லைங்களா? முதல்ல என்ன பண்ணணுங்க? அந்த நியூக்ளியஸ் 2ஆ உடைஞ்சாகணும். 2ஆ உடையணும்னா, இதில என்ன நடக்கும்னா அந்த நம்ம படிக்கும்போது நியூக்ளியஸ பத்தி படிக்கும்போது, நியூக்ளியார் என்வலப் அப்படின்னு ஒண்ணு படிச்சோம் ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? அந்த நியூக்ளியார் என்வலப்ல இன்சைடுல லேசா ஒரு பிரஷர் மாரி, இந்த மாரி உள்நோக்கி லேசா இப்படி சுருங்க ஆரம்பிக்கும். லேசா. இந்த மாரி. அந்த நியூக்ளியஸ் வந்து அதோட வெளியில இருக்கிற அந்த நியூக்ளியார் என்வலப் இந்த மாரி உள்பக்கமா என்ன ஆகுங்க? சுருங்க ஆரம்பிக்கும். அப்படி சுருங்க ஆரம்பிக்கும்போது, உள்ள இருக்கிற நியூக்ளியோலஸும் சேம் இதுக்கு தகுந்த மாரி என்ன ஆகுங்க? இந்த மாரி சுருங்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த சுருக்கம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக, அதிகமாக இது ஆட்டோமேட்டிக்கா அப்படியே கட் ஆயி என்ன ஆயிரும்? 2 நியூக்ளியஸா மாறிரும். ஓகேங்களா? அப்படி இருக்கிறது. அப்படியே நியூக்ளியர் என்வலப் வந்து 2ஆ கட் ஆகுறதுனால, நியூக்ளியஸ் வந்து செல்லுக்குள்ள என்ன ஆயிருங்க? ஸோ இந்த மாரி ஆயிரும். ஸோ உள்ள இந்த பிரஷர் வந்து நியூக்ளியர் என்வலப்ல அதிகமாக, அதிகமாக இந்த மாதிரி மாறிரும். ஸோ அப்ப ஒரு செல் டிவிஷன் நடக்கும்போது, ஃபர்ஸ்ட்டு எதுங்க முதல்ல பிரிவடையுது? நியூக்ளியஸ் பிரிவடையுது. அதனால தான் கேரியோகைனசிஸ் ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கு அப்புறமா தான் இந்த இது சுத்தி இருக்கிற அந்த ஃப்ளூயிட் மெட்டீரியல் சைட்டோபிளாசம் 2ஆ உடையும். 2ஆ பிரிக்கப்படும். ஏன்னா 2 நியூக்ளியஸ் ஒரு செல்லுக்குள்ள இருக்க முடியாது இல்லைங்களா? ஒரு செல்லுக்கு ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்க முடியும். அப்ப என்ன ஆகும்? சைட்டோபிளாசம் இதே மாரி பாதி பாதியா ஒவ்வொரு நியூக்ளியஸுக்கும் தேவையான அளவுக்கு சைட்டோபிளாசம் பிரியும். பிரிஞ்ச பின்னாடி இந்த பிளாஸ்மா மெம்பரேன்ல சின்னதா ஒரு பிளவு வந்து என்ன ஆயிருங்க ஆட்டோமேட்டிக்கா? ஒரு சிங்கிள் செல் அதாவது ஒரு மதர் செல் 2 டாட்டர் செல்ஸா பிரிஞ்சிரும். ஓகேங்களா? அப்ப என்ன நடந்திருக்கு? ஃபர்ஸ்ட்டு கேரியோகைனசிஸ் நடந்திருக்கு. ஒரு நியூக்ளியஸ் 2ஆ பிரிஞ்சிருக்கு. அடுத்தது சைட்டோபிளாசம் பிரிஞ்சு சைட்டோகைனசிஸ் நடந்த பின்னாடி ஒரு செல் 2 ஆயிருச்சு. ஓகேங்களா? சரிங்க. இப்ப செல் டிவிஷனோட டைப்ஸ்ல நம்ம ஒண்ணொண்ணா பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட்டு ஏ மைட்டாசிஸ். ஓகே. இந்த ஏ மைட்டாசிஸ் அப்படிங்கிறது டைரக்ட் செல் டிவிஷன் ஆர் இன்சிபியன்ட் செல் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எதுக்காக அப்படின்னா, இப்போ நான் இந்த ஏமைட்டாசிஸை பொறுத்த வரைக்கும், இதில் வந்து எந்த ஒரு காம்ப்ளிகேட்டான ப்ராசஸும் கிடையாதுங்க. ஒரு சிக்கலான ஒரு எந்த ஒரு விஷயமும் இதுக்குள்ள கிடையாது.
படம் போட்டு காமிச்சேன் இல்லைங்களா? ஸோ ஏமைட்டாசிஸ பொறுத்தவரைக்கும், இதே மாரி ஒரு நியூக்ளியஸ் செல்லுக்குள்ள அப்படியே 2ஆ உடையும். அது உடைஞ்ச பின்னாடி சைட்டோபிளாசம் பிரிஞ்சு ஒரு செல் 2ஆ மாறிரும். இவ்வளோதாங்க ஏமைட்டாசிஸ். உங்களுக்கு கேரியோகைனசிஸ், சைட்டோகைனசிஸ் இத பத்தி புரிஞ்சுக்கலாம். ஏமைட்டாசிஸ்ன்னு சொன்னாலும் சேம் இதே தான். ஓகேங்களா? எந்த ஒரு சிக்கலான விஷயமும் இதுக்குள்ள நடக்காது. ஓகேங்களா? அதனால தான் இதுக்கு பேரு நேரடி செல் பகுப்பு முறை, டைரக்ட் செல் டிவிஷன் அப்படின்னு பேருங்க. அதே மாரி இதுல தேர் இஸ் நோ ஸ்பிண்டில் ஃபார்மேஷன். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. ஏமைட்டாசிஸ் செல் டிவிஷன்ல ஸ்பிண்டில் ஃபார்மேஷன் இருக்காது. என்ன காரணம்? எதனால அதுல ஸ்பிண்டில் ஃபார்மேஷன் இருக்காது? யாராவது ஒருத்தர் பதில் சொல்லலாம். கெஸ் பண்ண முடியலைங்களா? ஓகேங்க. ஸோ இதுல ஏன் ஸ்பிண்டில் ஃபார்மேஷன் இருக்காதுன்னா, சென்ட்ரியோல்ஸ் அப்படின்னு ஒரு ஆர்கனல பத்தி நம்ம படிக்கும்போது, செல் டிவிஷன் நடக்கும்போது ஸ்பிண்டில் ஃபார்மேஷன்ல சென்ட்ரியோல்ஸ் தான் வந்து பங்கெடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? சூப்பர். வெரி குட். ஓகே. ஒருத்தர் ஆன்சர் பண்ணிட்டாங்க. நோ சென்ட்ரியோல்ஸ். ஸோ இது வந்து லோயர் ஆர்கானிசத்துல நடக்குது அப்படிங்கிறனால, அதுல எதுவுமே வந்து சென்ட்ரியோல்ஸ் இருக்காதுங்க. உங்களுக்கு பிளான்ட் செல்ஸ்ல இதெல்லாம் வந்து சென்ட்ரியோல்ஸ் இருக்காது அப்படிங்கிறனால, ஸோ இங்க ஸ்பிண்டில் ஃபார்மேஷன் இருக்காது. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது குரோமேட்டின் மெட்டீரியல் டஸ் நாட் கண்டென்ஸ். நம்ம என்ன சொன்னோம்? செல் டிவிஷன் நடக்கும்போது தான் இந்த குரோமேட்டின் நெட்வொர்க் என்னவா மாறும்னு சொன்னோம்? கண்டென்ஸ் ஆகி சுருங்கி ரொம்ப அப்படியே திக்கா தடிமனா கயிறு மாதிரி மாறி அது குரோமோசோமா மாறும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரியான குரோமேட்டின் கண்டென்ஸ் அப்படிங்கிறது இங்க நடக்காது. ஏன்னா குரோமேட்டின் கண்டென்ஸ் அப்படிங்கிறது அது சுருங்கக்கூடிய நிகழ்வு எப்போ நடக்கும்னா, நியூக்ளியர் சைட்டோபிளாஸ்ட்ல நடக்கும்போது நியூக்ளியர் என்வலப்லாம் மறைஞ்சு போய் சைட்டோபிளாஸ்ட்ல செல் டிவிஷன் நடக்குதுன்னா தான் அங்க தான் நடக்கும். வித்தின் நியூக்ளியஸுக்குள்ள நடந்தால் இது நடக்காது. ஏன்னா நம்ம இப்போ போட்டு காமிச்சேன் இல்லையா உங்களுக்கு படம். இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, இது எதுவுமே வந்து நியூக்ளியர் என்வலப்புக்குள்ள இது நடக்கிற மாரி நமக்கு தெரியல. எல்லாமே என்ன ஆகுதுங்க, உள்ள நியூக்ளியஸோட உள்பகுதியில தான் நடக்குது. ஸோ அந்த மாரி நடக்கிறதுல குரோமேட்டின் நெட்வொர்க் என்ன ஆகாதுங்க, குரோமோசோமா அ மாற்றம் அடையாது. பாருங்க. காரியோகைனசிஸ் மூலமா நியூக்ளியஸ் டிவைட்ஸ் இன்டு 2. ஸோ 2 காரியோகைனசிஸ் மூலமா நியூக்ளியஸ் 2ஆ உடைஞ்சு போகுது. ஸோ அதுக்கப்புறம் சைட்டோகைனசிஸ் மூலமா சைட்டோபிளாசம் உடைஞ்சு போய் ஒரு செல் 2 செல்ஸா மாறிடுது. அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ்ங்க. இதுல வேற எதுவுமே கிடையாது. நீங்க இதுல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஏமைட்டாசிஸ் எந்தெந்த ஆர்கானிசல் நடக்கும் அதுதான் அடுத்தது கொடுத்துருக்கோம். ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ், சிங்கிள் செல் ஆர்கானிசம்ஸ். இது சிங்கிள் செல் ஆர்கானிசம்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து கவனமா பார்த்துக்குங்க. ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ், சிங்கிள் செல் ஆர்கானிசம்ஸ், அடுத்து செல்ஸ் ஆஃப் மெமேலியன் கார்டிலேஜ், அடுத்து ஓல்ட் டீஜெனரேட்டிங் செல்ஸ் ஆஃப் ஹையர் பிளான்ஸ். அதாவது ரொம்ப வயதாகி போய் அது இறந்து போயிற நிலைமையில இருக்கக்கூடிய ஹையர் பிளான்ஸோட செல்களில் இது நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மற்றது எதுலையுமே இந்த ஏமைட்டாசிஸ் செல் டிவிஷன் நடக்காதுங்க. நீங்க ஏமைட்டாசிஸ் அப்படின்னாவே ப்ரோகேரியாட்டிக் அண்ட் சிங்கிள் செல் ஆர்கானிசம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ இதுல வந்து ஒரு டவுட் கேட்டிருக்கீங்க. குரோமேட்டின் வந்து ஏன் கண்டென்ஸ் ஆகாதுன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த குரோமேட்டின் வந்து குரோமேட்டின் நெட்வொர்க் எப்போ வந்து குரோமோசோமா மாறும்னா, செல் டிவிஷன் நடக்கும்போது அந்த நியூக்ளியர் என்வலப் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த நியூக்ளியர் என்வலப்லாம் மறைஞ்சு போய் செல் டிவிஷனே சைட்டோபிளாஸ்ட்ல நடக்கும்போது, நீங்க சைட்டோபிளாஸ்ட்ட படிக்கும்போது அதுல ஒரு வந்திருக்கும். மேக்ஸிமம் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து இதுல நடக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்களா? ஓகே. குரோமேட்டின் மெட்டீரியல் வந்து அந்த இடத்துல நியூக்ளியர் என்வலப் மறைஞ்சு போய் சைட்டோபிளாசத்துல இந்த செல் டிவிஷன் நடந்தாதான் அது சுருங்கி என்னவா மாறுங்க? குரோமோசோமா மாறும். இதுல வந்து அந்த அவசியம் இருக்காதுங்க உங்களுக்கு ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசத்தெல்லாம். அதனால அந்த மாரி இருக்காது. அதனால சுருங்காது. ஓகேங்களா? இதுல இன்னொருத்தர் வந்து மெமேலியன் கார்டிலேஜ்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கார்டிலேஜ் அப்படின்னா குருத்தெலும்புன்னு சொல்லுவாங்க.
நம்ம உடம்புல வந்து அந்த குருத்தெலும்புகள் இருக்கு இல்லைங்களா? மெமேலியன்ஸ்னா பாலூட்டிகள், மெமல்ஸ் நம்மள சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மெமேலியன்ஸ்ல இருக்கிற அந்த குருத்தெலும்பு செல்கள்ல இந்த மைட்டாசிஸ் நடக்கும். ஓகேங்களா? சரிங்க. இப்ப ஏமைடாசிஸ பொறுத்தவரைக்கும், நீங்க நல்லா ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய ஒரு டாபிக். இப்ப திருப்பி திருப்பி படிக்கணுங்கிற கட்டாயம்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஏமைடாசிஸ்னா என்னப்பா? கண்ண மூடிட்டு சொல்லலாம். இது வந்து டைரக்ட் செல் டிவிஷன். ஏன் டைரக்ட் செல் டிவிஷன்னு சொல்றோம்? இந்த இதுல வந்து அப்படியே நியூக்ளியஸும், செல்ஸும் உடைஞ்சு அப்படியே 2ஆ மாறிருது. எந்த ஒரு சிக்கலான நடைமுறையும் இதுக்குள்ள. ஸோ டைரக்ட் செல் டிவிஷன். இதுல குரோமேட்டின் நெட்வொர்க் சுருங்கி குரோமோசோமா மாறுமா? மாறாது. ஏன் மாறாது? இந்த செல் டிவிஷன் இன்சைட் ஆஃப் நியூக்ளியர் என்வலப், அதாவது நியூக்ளியர் என்வலப்புக்குள்ளேயே நடக்கிறதுனால இது கண்டென்ஸ் ஆகாது. ஓகேங்களா? எந்தெந்த ஆர்கானிசத்துலப்பா இந்த செல் ஏமைடாசிஸ் நடக்கும் அப்படின்னா, ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ் அண்ட் சிங்கிள் செல் ஆர்கானிசம்ஸ். இது 2 மட்டும் தெளிவா ஞாபகத்துல வச்சுக்கோங்க போதும். ஓகேங்களா? சரிங்க. அடுத்தது ஏமைடாசிஸ் முடிச்சிட்டோம். அடுத்தது மைட்டாசிஸ். முன்னாடியே நான் சொல்லிட்டேன். மைட்டாசிஸ் அப்படிங்கிறது occurs in body cells of animals. அனிமல்ஸோட விலங்குகளோட உடல் செல்கள்ல நடக்கக்கூடிய ஒரு செல் டிவிஷன் சொல்லுவோம். இதை டக்குன்னு ஃபர்ஸ்ட் லைன் படிச்சுட்டு அப்போ பிளான்ட் செல்ஸ் என்னாச்சு அப்படின்னு உடனே யோசிக்க கூடாது. அடுத்த லைனுக்கு நம்ம வந்துடணும். ஓகேங்களா? ஸோ பிளான்ஸ்லயும் எங்க நடக்குங்க? ஷூட் அண்ட் ரூட் டிப்ஸ் அண்ட் அதர் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ். ஸோ ஷூட் சிஸ்டம் அண்ட் எல்லா இடத்துல டோட்டலாக இல்லாமல் ஷூட் டிப்ஸ் அண்ட் ரூட் டிப்ஸ் அண்ட் அதர் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூனா என்னங்க? தமிழ்ல வந்து ஆக்கு திசுக்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? உருவாக்கக்கூடிய திசுக்கள், அதான் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து ஒரு பிளான்ட்டோட growthக்கு வந்து இதுதான் காரணமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துலலாம் நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். எங்க ஒரு இடத்துல வந்து ஒரு செல் வந்து க்ரோ ஆகுது, growth இதுல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டாவே, இதுல என்னப்பா செல் டிவிஷன் நடக்கும்? இந்த செல்ஸ் வந்து இந்த செல்ஸ்ல growth நடந்துட்டு இருக்கு. அப்ப இது என்ன செல் டிவிஷன் இதுல நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க கண்ண மூடிட்டு சொல்லலாம். என்னங்க? மைட்டாசிஸ். அவ்வளவுதான். ஓகேங்களா? இது ஏன் பிரிச்சு சொல்லியிருக்கோம்னா, இது அனிமல்ஸ்லயும் நடக்கும், பிளான்ட்ஸ்லயும் நடக்கும். 2ம் எதுல வந்து இன்வால்வ் ஆகுது அப்படின்னா, growthல இன்வால்வ் ஆகக்கூடியது. இது எதுக்காகனா, அந்த செல்ஸ் வந்து வேறுபடுது. இங்க வந்து அனிமல்ஸ்ல வந்து பாடி செல்ஸ்னு சொல்லுவோம். பிளான்ட்ஸ்ல வந்து மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ்னு சொல்லுவோம். அதுதான் வித்தியாசம். வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேங்களா? சரிங்க. இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இப்போ கார்த்தி சேகர் டிஃபைன் குரோமோசோம் அண்ட் சென்ட்ரோசோம்னு கேட்டிருக்கீங்க. ஓகே, ரெண்டுக்கும் சென்ட்ரோசோம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம்ப்பா. சென்ட்ரோசோம்னா என்னன்ட்டு. குரோமோசோம்னா ஜெனடிக்ஸ் டாபிக்ல குரோமோசோம்களை பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா இருக்கும். இருந்தாலும் இதை நடத்தும் போது நான் இன்னும் பின்னாடி நான் அதை சொல்லுவேன். நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வரேன். ஓகேங்களா? ஓகேங்க. இப்போ ஒரு கொஷின் மட்டும் உங்ககிட்ட கேட்டுறேங்க. இப்போ அந்த சென்ட்ரோசோம் சென்ட்ரியோல்ஸ் பத்தி நம்ம படிக்கும்போது என்ன சொன்னோம்? அனிமல் செல்ஸ்ல எல்லா அனிமல் செல்ஸ்லயும் இருக்கும், பிளான்ட் செல்ஸ்ல இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சோம். சென்ட்ரோசோம் பிளான்ட் செல்ஸ்ல சென்ட்ரோசோம் இருக்குமா அப்படின்னா கொஷின் மட்டும் இப்படி கேட்டாங்க எக்ஸாம்ல, நம்ம இருக்காது அப்படின்னு தான் நம்ம பதில் சொல்லுவோம். ஓகேங்களா? சரிங்க. இப்போ சென்ட்ரோசோம் இருந்தாதான் செல் டிவிஷன் நடக்கும். செல் டிவிஷன், அதாவது செல் டிவிஷன்ல ஸ்பிண்டில் ஃபார்மேஷன்ல சென்ட்ரோசோம் பங்கெடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ பிளான்ட்ஸ்ல சென்ட்ரோசோம் இல்ல. அப்போ growth எப்படி பிளான்ட்ஸ்ல பாசிபிள்? சென்ட்ரோசோம் இருந்தா தானேங்க செல் டிவிஷன் நடக்க முடியும். அப்பதானேங்க அது வளர முடியும். பட் இது இல்லைன்னு சொல்லிட்டோம். எப்படி பிளான்ட்ஸ்ல growth பாசிபிளா இருக்கு? பிளான்ட்ஸ் எப்படி வளர்ச்சி அடையுது? வெங்கடேஷன் சொல்லுங்க. வெங்கடேஷன். ஹலோ மேம், இப்போ அந்த டிவிஷன் இதுல கொடுத்துருக்கீங்களா ஃபர்ஸ்ட் பிளான்ட் செல் அப்படின்னு அனிமல் செல் அப்படின்னு ரெண்டுக்கும் டிஃபரன்ஷியேட் பண்றதுல வந்து பிளான்ட் செல் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூட்ல வந்து அது சென்ட்ரியோல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும், மற்றது வந்து ஆப்சென்ட் ஆயிருக்கும் அப்படின்றது இல்லை மேம்? இல்ல பப்பு, நீங்க பேசுறது எனக்கு கொஞ்சம் கிளியரா கேட்கல.
இப்போ இந்த டிவிஷன்ஸ் இருக்குல்ல மேம், பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல் டிவிஷன்ஸ்ல வந்து எஸ் எஸ் சென்ட்ரியோல்ஸ் வந்து லோயர் பிளான்ட்ஸ்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும், மத்தபடி மேல வந்து ஆப்சென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லுதுல மேம். இங்க correct. வந்து இப்போ பார்த்தாலுமே அது ஷூட்லயும் ரூட் டிப்ஸ்லயும் தானே மேம் வந்து மைட்டாசிஸ் செல் டிவிஷன் நடக்குது. ஸோ அப்ப சென்ட்ரியோல்ஸ் அங்க பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ அதனால ஓகே. இல்லப்பா. லோயர் பிளான்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஆல்கே, ஃபங்கை இந்த மாரி சொல்றோம் இல்லைங்களா? ஓகே. அந்த மாரி லோயர் ஆர்கானிசம். இப்ப ஹையர் பிளான்ட்ஸ்ன்னு சொன்னோம்னா, இப்ப நம்ம ஊர்ல நீம் ட்ரீ, வேப்ப மரம், புளிய மரம் இதெல்லாம் வந்து ஹையர் பிளான்ட்ஸ். ஓகேங்களா? இந்த பிளான்ட்ஸ்லலாம் சென்ட்ரியோல்ஸ் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ வேப்ப மரம், புளிய மரம், ஆலமரம் இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா, ரொம்ப வேகமா வளருது. இது இல்லாம எப்படி வளருது அப்படிங்கிறது தான். ஓகே. ரேணுகா பதில் சொல்லிட்டாங்க அவங்க. ஓகேப்பா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் சொல்லிர்றேன். ஓகேங்களா? ஓகே. சரிங்க. அவங்க ரேணுகா பதில் சொல்லியிருக்காங்க. சூப்பர்மா. வெரி குட். ரேணுகா அண்ட் ஜெயஸ்ரீ. சூப்பர். ஓகே. பிளான்ஸ்ல மட்டும் இத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு இடத்துல படிக்கும்போதே அதோட ஓரியன்டட் டாபிக்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டோம்னா, நமக்கு படிச்சுட்டு வரது ஈஸியா இருக்குங்க. கொஸ்டின் எப்படி கேட்டாலும். பிளான்ட்ஸ்ல ஹையர் பிளான்ட்ஸ்லாம் எடுத்துட்டீங்கன்னா, சென்ட்ரியோல்ஸ் கிடையாதுங்க. சென்ட்ரியோல்ஸ் இல்லாததுனால ஸ்பிண்டில் ஃபார்மேஷன் மட்டும், அதாவது பிளான்ட் செல்லுல நடக்கக்கூடிய ஒரு செல் டிவிஷன்ல ஸ்பிண்டில் ஃபார்மேஷன் இருக்காது. மைட்டாசிஸ் அங்கேயும் நடக்கும். எங்க நடக்குங்க? ஷூட் டிப்ஸ்லயும், ரூட் டிப்ஸ்லயும், மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ்லயும் நடக்கும்னு நம்ம சொல்லிட்டோம். ஆனா மைட்டாசிஸ் நடந்தாலும் இதுல என்ன ஃபார்மேஷன் இருக்காதுங்க? ஸ்பிண்டில் ஃபார்மேஷன் இருக்காது. இதுல தான் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, ஆப்பிக்கல் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ இப்படிலாம் படிப்பீங்க இல்லைங்களா? ஸோ அதுதான் வளர்ச்சி காரணம். ஸோ அந்த இடத்துல மைட்டாசிஸ் நடக்கிறது மூலமா இதுல growth வந்து பாசிபிளா இருக்கும். ஆனா செல் டிவிஷன்ல ஸ்பிண்டில் ஃபார்மேஷன் பிளான்ட் செல்ல இருக்காது. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே அனிமல் செல்ஸ்ல வந்து மைட்டாசிஸ் நடக்கும்போது ஸ்பிண்டில் ஃபார்மேஷன் இருக்குமானா நிச்சயம் இருக்கும். ஓகே. ஸோ இந்த மைட்டாசிஸ் செல் டிவிஷனை யார் முதல்ல கண்டுபிடிச்சு சொன்னா அப்படின்னா, ஃப்ளமிங் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்ங்க. இவர் தான் ஃபர்ஸ்ட் மைட்டாசிஸ் செல் டிவிஷனை கண்டுபிடிச்சு அந்த அப்படின்னா என்னன்னு ஒரு சரியான டெஃபினேஷனும் கொடுத்திருப்பாரு. ஓகே. மைட்டாசிஸ் டிவிஷன் மூலமா 2 டாட்டர் செல் ஜெனரேட் ஆகுது. அதாவது ஒரு செல் உடையுது. 2 டாட்டர் செல்ஸா அது வந்து ஜெனரேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஒரு மைட்டாசிஸ் செல் டிவிஷன்ல எத்தனை செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா 2 செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ எவ்வரி மைட்டாசிஸ் செல் டிவிஷன் ஃபார்ம் 2 டாட்டர் செல்ஸ். ஓகேங்களா? சரி. இந்த மைட்டாசிஸ் செல் டிவிஷனுக்கு ஈக்குவேஷனல் செல் டிவிஷன் அப்படிங்கிற பேரும் உண்டுங்க. இதுக்கு வந்து எப்படி ஏமைட்டாசிஸ்ன்னு சொல்லும்போது டைரக்ட் செல் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோமோ, அதே மாதிரி இந்த ஏமைட்டாசிஸ்க்கு வந்து இன்டைரக்ட் செல் டிவிஷன்னு பேரு. எதனால இன்டைரக்ட் செல் டிவிஷன் சொல்றோம்னா, இது வந்து நம்ம கண்கூடா ஈஸியா பார்க்கக்கூடிய ஒரு செல் டிவிஷன் கிடையாதுங்க. செல்ஸுக்குள்ள நம்ம கண்களா பார்க்க முடியாத மாதிரி விசிபிளா இல்லாம நடக்கக்கூடியதுனால இன்டைரக்ட் சொல்லுவோம். கூடவே ஈக்குவேஷனல் செல் டிவிஷன் அப்படின்னும் இந்த மைட்டாசிஸ்க்கு பேர். ஏன் ஈக்குவேஷனல் செல் டிவிஷன்னு பேருனா, பேரண்ட் செல்லுல இருக்கிற அதே குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் மாறாம என்ன ஆகுங்க? டாட்டர் செல்ஸ்லயும் இருக்கும். அதனால தான். இப்ப அதுல தான் நம்ம பாயிண்ட்லயும் அதே தான் சொல்லியிருப்போம் சென்டென்ஸ்ல. இந்த நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இன் தி பேரண்ட் அண்ட் தி டாட்டர் செல்ஸ் ரிமைன் தி சேம். ஸோ பேரண்ட் செல்லுல என்ன குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் இருக்கோ அதுல எந்த சேஞ்சுமே இல்லாம டாட்டர் செல்ஸ்க்கு அப்படியே மாறாம வந்திருக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு பேரு ஈக்குவேஷனல் செல் டிவிஷன்னு பேருங்க. ஸோ இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஒரு மைட்டாசிஸ் செல் டிவிஷன் நடக்குது அப்படின்னா அந்த பேரண்ட் செல்லுல குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்? 2NA இருக்கணுமா, என்ன இருக்கணுமான்னு கேட்டா கண்டிப்பா 2NA இருக்கணும். ஓகேங்களா? டிப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவோம். 2NA இருக்கணும். இந்த டிப்ளாய்டு குரோமோசோம் ஸ்டேஜ் டாட்டர் செல்ஸ்ல மாறாம அப்படியே ரிமைன் ஆகும். மைட்டாசிஸ் செல் டிவிஷன்ல மட்டும். இதை பார்க்கும் போதே மைட்டாசிஸ் செல் டிவிஷன்ல எத்தனை செல்ஸ் உங்களுக்கு ஜெனரேட் ஆகுது அப்படின்னா 2 செல்ஸ் ஜெனரேட் ஆகுது. குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? அப்படியே பேரண்ட் செல் மாதிரியே இருக்குமா, மாறி இருக்குமானா அப்படியே சேமா பேரண்ட் செல் மாதிரியே இருக்கும். டிப்ளாய்டு ஸ்டேஜ்ல இருக்குமா, ஹாப்ளாய்டு ஸ்டேஜ்ல இருக்குமானா டிப்ளாய்டு ஸ்டேஜ்ல இருக்கும். ஓகேங்களா? டிப்ளாய்டு ஹாப்ளாய்டுனா என்னன்னு புரியுது இல்லைங்களா? ஒரு நிமிஷம். டிப்ளாய்டுனா 2N சொல்லுவோம். ஹாப்ளாய்டுனா
என் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னன்னு நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் படிச்சிருப்பீங்க தெரியும். நான் இப்போ நம்ம ஹியூமன் நம்மளை வச்சு நான் சொல்கிறேங்க. டிப்ளாய்டு அப்படிங்கிறது நம்ம உடம்புல 46 குரோமோசோம், அதாவது 2x23. ஓகேங்களா? ஸோ அப்போ என் அப்படிங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் குரோமோசோம். நம்மளதுல வந்து 46 குரோமோசோம் அப்படிங்கிறது 23 பேர்ஸ், 23 ஜோடி குரோமோசோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அப்போ என் அப்படிங்கிறது அதை சிங்கிளா சொன்னீங்கன்னா. அப்புறம் டிப்ளாய்டு அப்படின்னா என்னங்க 2x23, அதாவது ஹியூமன்ல 46. அப்போ என் ஹாப்ளாய்டு அப்படின்னா என்ன 23. இவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ அப்போ பாடி செல்ஸ்ல எல்லாமே குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்க? 2n தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பாடி செல்ஸ்ல 2n இல்லாம எண்ணிக்கையில அதிகமானாலும் பிரச்சனைன்னு அர்த்தம், குறைஞ்சாலும் பிரச்சனைன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே பாடி செல்ஸ்ல டிப்ளாய்டு ஸ்டேஜ் தாங்க 2n, அதாவது 46 குரோமோசோம் நம்ம உடம்பை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் இருக்கும். ஹாப்ளாய்டு அப்படிங்கிறது, ஹாப்ளாய்டுனா என்ன அப்படின்னா சிங்கிள் குரோமோசோம்னு சொல்லுவோம். இது வந்து ஒன்லி இன் கேமேட்ஸ், இனச்செல்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? மேல் கேமேட், ஃபிமேல் கேமேட் அப்படின்லாம் சொல்றோம் இல்லைங்களா? ஸோ அந்த கேமேட்ஸ்ல மட்டும்தான் குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் எப்படிங்க இருக்கும்? ஹாப்ளாய்டா இருக்கும், அதாவது என் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். பாடி செல்ஸ்ல ஹாப்ளாய்டு வரக்கூடாது, வராது. வந்துச்சுன்னா ஏதோ ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம் உங்களுக்குள்ள வருதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த டிப்ளாய்டுனா என்ன, ஹாப்ளாய்டுனா என்னன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கொஞ்சம். சரிங்க. இந்த மைட்டாசிஸ்ல 2 டைப் இருக்குங்க. க்ளோஸ்டு மைட்டாசிஸ் அப்படின்னு ஒன்று, ஓப்பன் மைட்டாசிஸ். இது வந்து சும்மா ஜஸ்ட் நீங்கள் படிச்சுட்டு வந்துட்டா போதும், ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தலாம் இதை பார்த்துட்டு இருக்க வேண்டியதில்லை. இருந்தாலும் சொல்லிடுறேன் ஒரு டைம். க்ளோஸ்டு மைட்டாசிஸ், க்ளோஸ்ட் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், மூடப்பட்ட அல்லது மூடிய அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நியூக்ளியர் என்வலப் ரிமைன்ஸ் இன்டாக்ட் அண்ட் குரோமோசோம்ஸ் மைக்ரேட் டு ஆப்போசிட் போல்ஸ் ஆஃப் எ ஸ்பிண்டில் வித்தின் தி நியூக்ளியஸ். ஸோ இது மைட்டாசிஸ் தான் நடக்குது. அங்கே குரோமோசோம் வந்து சைட்டோபிளாஸ்தில் வந்து அது குரோமோசோமா மாறி வெளியில போகாம நியூக்ளியர் என்வலப்புக்குள்ளேயே அது குரோமோசோமா மாறி அதோட 2 துருவங்கள்ல இருந்துச்சுன்னா, 2 ஆப்போசிட் போல்ஸ்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த துருவங்கள்ல இருந்துச்சுன்னா அது க்ளோஸ்டு மைட்டாசிஸ் அப்படின்னு பேருங்க. அப்ப இது வந்து க்ளோஸ்டு தானே, நியூக்ளியர் என்வலப் வந்து அப்படியே இருக்குதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்ப இது ஏமைட்டாசிஸ் மாதிரி தானே, அப்ப ஏமைட்டாசிஸ்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இப்படின்னு நீங்க மனசுக்குள்ள கேட்டுட்டே இருப்பீங்க. ஓகேங்க. இதை ஏன் வந்து க்ளோஸ்டு மைட்டாசிஸ் சொல்றோம், ஏமைட்டாசிஸ்னு சொல்லாம அப்படின்னா, ஏமைட்டாசிஸ்ல ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு விஷயம் சொன்னோம். குரோமேட்டின் நெட்வொர்க் என்ன ஆகாதுன்னு சொன்னோம்? குரோமோசோமா மாறாது, அது கண்டென்ஸ் ஆகாதுன்னு நம்ம சொல்லிட்டோம், குரோமோசோமா மாறாதுன்ட்டு. பட் இங்க நியூக்ளியர் என்வலப் இருக்கு, ஆனா உள்ளேயே என்ன ஆகுதுங்க? குரோமேட்டின் நெட்வொர்க் குரோமோசோம்ஸா மாறும். ஓகேங்களா? இதுதான் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம். ஸோ இது நியூக்ளியர் என்வலப் வந்து அப்படியே ரிமைன் ஆகி அதுக்குள்ளேயே நடக்கிறனால க்ளோஸ்டு மைட்டாசிஸ்ங்க. ஸோ இங்கே ஓப்பன் மைட்டாசிஸ்னா நியூக்ளியர் என்வலப் வந்து பிரேக்ஸ் டவுன், அது உடஞ்சு போயிடும், டோட்டலாக மறைஞ்சு போயிடும். மறைஞ்சு போய் சைட்டோபிளாஸ்டில் குரோமோசோம் செப்பரேட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஓப்பன் மைட்டாசிஸ். அவ்வளோதான். ஓகேங்களா? க்ளோஸ்டுனா நியூக்ளியர் என்வலப் க்ளோஸ் ஆயிருக்கு, ஸோ இது க்ளோஸ்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓப்பன் மைட்டாசிஸ்னா நியூக்ளியர் என்வலப் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, உடஞ்சு போச்சு, ஸோ அதனால வெளியில நடக்குது. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. ஸோ இது எதில் நடக்கும்? க்ளோஸ்டு மைட்டாசிஸ் அப்படிங்கிறது சிங்கிள் செல் யூகேரியாட்ஸ். ஓகேங்களா? ஈஸ்டில். அதே மாதிரி ஓப்பன் மைட்டாசிஸ் அப்படிங்கிறது எல்லா பிளான்ட்ஸ்லையும், அனிமல்ஸ், எல்லா ஹையர் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்லையும் ஓப்பன் மைட்டாசிஸ் தான் நடக்கும். ஓகேங்க. அடுத்தது மைட்டாசிஸ் செல் டிவிஷனோட 4 பேசஸ், அதாவது 4 நிலைகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மைட்டாசிஸ் செல் டிவிஷன் நடக்கும்போது படிப்படியாக ஒவ்வொரு படிநிலையிலையும் அந்த செல்ஸ் வந்து எப்படி மாற்றம் அடையுது அப்படிங்கிறது தாங்க இந்த 4 பேசஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இதை பார்க்கும்போதே நம்ம தலைப்பே வந்து 4 பேசஸ் ஆஃப் மைட்டாசிஸ் டிவிஷன் சொல்லிடுறோம். அப்போ மைட்டாசிஸ் செல் டிவிஷனில் எத்தனை பேஸ்லப்பா செல் டிவைட் ஆகுது அப்படின்னா
4 பேசஸ். ஃபர்ஸ்ட் இதுல ஞாபகம் வச்சுக்கணும். சரி என்னென்ன நிலை, என்னென்ன ஸ்டேஜ் அதுல இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ரோபேஸ். முதல்ல நீங்க இதுதான் படிச்சுக்கணும். அப்புறம் அதுக்கு உள்ள என்ன இருக்குதுன்னு அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோபேஸ், செகண்ட் ஒன் மெட்டாபேஸ், தேர்ட் ஒன் அனபேஸ், அண்ட் லாஸ்டா ஃபோர்த் ஒன் டீலோபேஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ப்ரோபேஸ், மெட்டாபேஸ், அனபேஸ் அண்ட் டீலோபேஸ். இந்த 4 பேசஸை முதல்ல மைண்ட்ல நிறுத்திடுங்க. அதுக்கப்புறமா உள்ள என்ன நடக்குது அப்படின்ட்டு போயிடலாம். எடுத்த உடனே தலைப்பு படிச்சு தலைப்பு கீழே அப்படியே கட கட கடன்னு ஓடக்கூடாது நாம. ஓகேங்களா? ஓகேங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ப்ரோபேஸ். ப்ரோபேஸ்னா என்ன? ப்ரோ அப்படின்னாவே என்ன அர்த்தம்? பிஃபோர், அதாவது முதல் நிலை, முன்னாடி ஸ்டேஜ் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ப்ரோ. ஸோ இதுதான் இதோட முதல் நிலை அப்படிங்கிறதுனால மைட்டாசிஸ் செல் பகுப்போட முதல் நிலை இது. இது முடிஞ்சாதான் செல் டிவிஷன் அப்படிங்கிற அடுத்த இதுக்கே போக முடியும். ஸோ அதனால தான் ப்ரோபேஸ் அப்படிங்கிறத முதல் நிலையாக சொல்லுவோம். ஸோ இதுதான் மைட்டாசிஸ் செல் டிவிஷனோட லாங்கஸ்ட் பேஸ். ஸோ இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, முக்கியமானது. இந்த 4 பேசஸ்ல லாங்கஸ்ட் பேஸ் அப்படின்னா ப்ரோபேஸ் தான். அடுத்தது chromosomes become visible as long thin thread like structure. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது? குரோமோசோம்ஸ் வந்து விசிபிளா கண்ணுக்கு தெரிகிற மாதிரி. எப்படிங்க கண்ணுக்கு தெரியுது? ஒரு மெலிசான நூல் மாதிரி கண்ணுக்கு தெரிகிற மாதிரி அமைப்பா மாற்றம் அடையுது. ஏன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் குரோமேட்டின் நெட்வொர்க்கா இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அது நூல் மாதிரி நம்ம கண்ணுல பாக்குற மாதிரி விசிபிளா மாற்றம் அடையுது. அதுக்கப்புறமா இன்னும் கண்டென்ஸ் ஆகுது, சுருங்குது, டு ஃபார்ம் காம்பாக்ட் மைட்டாடிக் குரோமோசோம். அப்புறமா சுருங்கி குரோமோசோம்ஸா மாற்றம் அடையுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அது மாற்றம் அடைய ஆரம்பிச்சோன்னா என்ன நடக்குது? நியூக்ளியோலஸ் அண்ட் நியூக்ளியஸ் என்வலப் டிஸ்அப்பியர்ஸ். நியூக்ளியோலஸும் அதை சுற்றி இருக்கிற நியூக்ளியஸை சுற்றி இருக்கிற நியூக்ளியர் என்வலப்பும் என்ன ஆகுதுங்க? மறைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் அனிமல் செல்ல ஆஸ்டர்ஸ் ஆர் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் இன் தி போல். அனிமல் செல்ஸ்ல சென்ட்ரியோல் இருக்கிறதுனால ஆஸ்டர்ஸ் ஆர் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் போல்ல ஃபார்ம் ஆகுது. போல்னா துருவம், 2 ஓரங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த ஓரங்கள்ல ஆஸ்டர்ஸ் ஃபார்ம் ஆகுது. கீழே கொடுத்துட்டாங்க, பிளான்ட் செல்ஸ் டு நாட் ஃபார்ம் ஆஸ்டர்ஸ். ஆஸ்டர்னு சொன்னாலும் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொன்னாலும் மைட்டாடிக் ஃபைபர் அப்படின்னு சொன்னாலும் எல்லாம் ஒண்ணுதாங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இது எல்லாமே சேம் தான். ஆஸ்டர்ஸ்னாலும் மைட்டாடிக் ஃபைபர்ஸ்னாலும் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ்னாலும் எல்லாம் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்பிண்டில்ஸ் வந்து அனிமல் செல்லில் நடக்கக்கூடிய செல் டிவிஷனில் மட்டும்தான் இருக்கும். இதில் பிளான்ட் செல்லில் இருக்கிறதுல இது ஃபார்ம் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகேங்களா? இப்போ ஒரு மைட்டாசிஸ்ல ப்ரோபேஸ் செல் டிவிஷன் நடக்குது அப்படின்னா முதல்ல நம்ம என்ன சொன்னோம்? குரோமோசோம்ஸ் வந்து விசிபிளா தெரிய ஆரம்பிக்குது. அதாவது ஒரு செல்ல இந்த மாதிரி நியூக்ளியஸ்குள்ள நியூக்ளியோலஸ் இருக்கும். அதே மாதிரி அது இதுல வந்து நியூக்ளியோ பிளாசம், கேரியோலிம்ப்னு சொன்னோம் இல்லைங்களா? அது இருக்கும். அதுக்குள்ளதான் இந்த மாதிரி குரோமேட்டின் நெட்வொர்க் அப்படி வலை மாதிரி இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி குரோமேட்டின் நெட்வொர்க் இருக்கும். ஓகேங்களா? ப்ரோபேஸ் அதாவது செல் டிவிஷன், மைட்டாசிஸ் செல் டிவிஷன்ல ப்ரோபேஸ் ஸ்டேஜ் ஆரம்பிக்கும் போதே என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த சுத்தி வந்து நியூக்ளியர் என்வலப் இருக்குது இல்லைங்களா? கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போக ஆரம்பிக்கும். ஸோ நீங்க பயாலஜி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு படம் போடும்போது இப்படி லைன்ஸ் வந்து விட்டு விட்டு போட்டிருந்தாங்க அப்படின்னா அது முழுசா இல்லை அப்படின்னு அர்த்தங்க. ஸோ இந்த இடத்துல இந்த லைன் போட்டிருக்கிறதுக்கும் இந்த லைன் போட்டிருக்கிறதுக்கும் இது போட்டிருக்கோம் இல்லைங்களா?
இதுக்கு வித்தியாசம் தெரியுது இல்லைங்களா? இப்ப என்ன இருக்குது, நியூக்ளியர் என்வலப் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போக ஆரம்பிச்சிருச்சு. சேம் அதே மாதிரியே உள்ள இருக்கிற அந்த நியூக்ளியஸ் இதுவும் கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு மறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி மறைய ஆரம்பிக்கும். அப்புறமா தான் உள்ள அந்த குரோமேட்டின் நெட்வொர்க், இது வந்து குரோமேட்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? குரோமேட்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த குரோமேட்டின் என்ன ஆகும்னா, அப்படி நூல் சிக்கு போட்ட மாதிரி இருக்கிறது எல்லாம் பிரிஞ்சு, இப்போ ஒரு கத்திரி எடுத்து தனித்தனியா நூலை கட் பண்ணி போட்டா இந்த மாதிரி தனித்தனியா நூல் மாதிரி இருக்கும் இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரே சிக்கலா இருந்தது விசிபிளா கண்ணுக்கு பார்க்குற மாதிரி உருவாக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி குரோமேட்டின் நெட்வொர்க் வந்து கண்டென்ஸ் ஆகி விசிபிளா நூல் மாதிரி மாற ஆரம்பிச்சு அப்புறம் தான் குரோமோசோமா மாறும். த சேம் டைம் நியூக்ளியர் என்வலப் என்ன ஆயிருது, நியூக்ளியர் என்வலப்பும் நியூக்ளியோலஸும் டிஸப்பியர்ஸ், மறைஞ்சு போக ஆரம்பிச்சிருது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் என்வலப் நியூக்ளியோலஸ் எல்லாம் மறைஞ்சு போயிடும். இந்த குரோமேட்டின் வந்து த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சரா இருந்தது இன்னுமே சுருங்கி என்ன ஆகுங்க, குரோமோசோமா. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரா மாற ஆரம்பிக்கும். இப்படிலாம் மாற ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸா மாற ஆரம்பிக்கும். அப்போ இந்த ப்ரோபேஸ் அப்படிங்கிற, அதாவது இந்த முதல் நிலை முடியும் போது இந்த செல் டிவிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது பார்த்துட்டீங்க இல்லைங்களா? லிஸ்ட் வேற மாத்துறேன். நியூக்ளியர் என்வலப் நியூக்ளியோலஸ் எல்லாமே மறைஞ்சு போயிடும். உள்ள இருக்கிற குரோமேட்டின் நெட்வொர்க் என்ன ஆயிருங்க, இந்த மாதிரி குரோமோசோமா பார்க்கறதுக்கு அப்படியே சுருள் வடிவில் இந்த மாதிரி வட்டமா அமைஞ்சிரும். கூடவே என்ன சொல்லியிருக்கோங்க, நம்ம செல்லோட 2 போல்ல இருந்தும் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ். ஸோ இதில் என்னால் இவ்வளோதாங்க படம் போட முடியுது. ஆஸ்டர்ஸ் அதில் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த 2 போல்ஸ்ல இருந்தும் இந்த மாதிரி ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் என்ன ஆகுதுங்க, ஃபார்ம் ஆகும். இவ்வளோதாங்க. உங்களுக்கு மைட்டாசிஸ் செல் டிவிஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அதாவது ப்ரோபேஸ் அப்படிங்கிற ஸ்டேஜ் முடிவடையும் போது செல் டிவிஷன் இந்த மாதிரி தாங்க இருக்கும். நீங்கள் கையில் நோட்டோ அல்லது நீங்கள் வச்சிருக்கிற மெட்டீரியல் கையில் இருந்ததுன்னா இந்த படம் போட்டுக்குங்க. இதை பார்க்கும்போதே நமக்கு தெரியணும், நியூக்ளியோலஸும் நியூக்ளியர் என்வலப்பும் டிஸப்பியர்ஸ், மறைஞ்சு போயிருச்சு. குரோமேட்டின் நெட்வொர்க் குரோமோசோமா மாறி அப்படியே ஒரு சுருள் வடிவத்தில் நிற்குது. ஒரு ஸ்பைரல் மாதிரி அப்படியே சுருள் வடிவத்தில் நிற்கும் வட்டமா. செல்லோட 2 போல்ல இருந்தும் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? சரிங்க. அடுத்தது செகண்ட் ஸ்டேஜ் மெட்டாபேஸ். இந்த மெட்டாபாஸ்ல என்ன நடக்குது, குரோமோசோம்ஸ் பிகம் ஷார்ட் அண்ட் திக். ஸோ ரொம்ப குட்டையாகவும் தடிமனாகவும் மாறுது, திக்காகவும் அப்படியே கயிறு மாதிரி. இப்போ முன்னாடி ஸ்டேஜில் நூல் மாதிரி இருந்ததுன்னு சொன்னோம். இப்போ ஒரு 10-15 நூலை ஒன்றா போட்டு கயிறா திரிச்சா எப்படி இருக்குங்க, அந்த மாதிரி கயிறு மாதிரி திக்காக மாறுது. கூடவே ஷார்ட்டாக குட்டை ஆயிடுது. அடுத்தது என்ன ஆகுது, குரோமேடிட்ஸ் மூவ் த சென்டர் ஆஃப் தி செல்
வித் சென்ட்ரோமியர்ஸ். இந்த குரோமோசோம்ஸ் அப்படிங்கிறது ஒரு குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா 2 ஓரங்களையும் 2 குரோமேடிட்டும் சென்ட்ரல்ல அதை இணைக்கிற மாதிரி ஒரு சென்ட்ரோமியர். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரோட தான் இருக்கும். அப்போ குரோமேடிட் சென்ட்ரோமியரோட சேர்ந்து செல்லோட சென்டருக்கு நகர்ந்து வந்துடுது. ஓகேங்களா? அடுத்தது என்ன நடக்கும்? குரோமோசோம்ஸ், அதாவது 2 சிஸ்டர் குரோமேடிட்னு சொல்லிடுவோம். 2 சிஸ்டர் குரோமேடிட் நான் போட்டு காமிக்கிறேங்க. அதை ஃபர்ஸ்ட் இதை மட்டும் படிச்சுக்குங்க. Chromosomes are attached to spindle fibers by kinetochore of the centromere. ஒரு குரோமோசோமோட கைனட்டோகோர் பகுதியில் அந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் இதில் இணைஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ இது லைனை மட்டும் படிச்சுக்கோங்க. ஒரு டைம் வந்து நீங்கள் ரீட் பண்ணி மட்டும் பார்த்துக்குங்க. ஸோ நான் எப்படி நடக்கும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்க. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம்? குரோமோசோம்ஸ் வந்து ஷார்ட் ஆகுது, கூடவே நல்ல கயிறு மாதிரி திக்காயிருதுன்னு சொன்னோம். ரெண்டாவது என்ன சொன்னோம்? குரோமேடிட்ஸ் சென்ட்ரோமியரோட சேர்ந்து செல்லோட சென்டருக்கு வரும் அப்படின்னு சொன்னோம். அப்போ செகண்ட் ஸ்டேஜில் முதல்ல குரோமோசோம் முன்னாடி சுருள் வடிவில் இருந்தது எப்படி மாற்றம் அடையும்னா, இந்த மாதிரிங்க. இதுக்கு பேர் தான் குரோமேடிட்ஸ். இந்த பக்கம் ஹேண்ட்ஸ் மாதிரி இருக்குது. இதுக்கு சொல்லும் போதே வந்து ஹேண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம் நம்ம. இந்த மேலே இருக்கிற இந்த 2 ஹேண்ட்ஸ், கீழே இருக்கிற 2 ஹேண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து இதைத்தான் வந்து இந்த ஹேண்ட்ஸ் நாளையும் தான் என்னன்னு சொல்லுவாங்க நம்ம குரோமேடிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹேண்ட்ஸை சென்டர்ல ஏதோ ஒரு பார்ட் வந்து இணைச்சு வைக்குது இல்லைங்களா? இந்த பார்ட்டுக்கு தான் என்ன பேருங்க? சென்ட்ரோமியர். ஓகேங்களா? அது குரோமேடிட்ஸ், இது சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று கைனோட்டோகோர் அப்படின்னு ஒன்று சொன்னோம் இல்லைங்களா? அந்த கைனோட்டோகோர் அப்படிங்கிறது கைனட்டோ அப்படிங்கிறது எதை குறிக்கணும்? இந்த இடத்துல நியூக்ளியஸை குறிக்கும். ஸோ அந்த உட்கரு பகுதி அப்படிங்கிறது சென்ட்ரோமியர் இருக்கு இல்லைங்களா? இதை சுற்றி இந்த ஏரியா தான் அதோட கைனட்டோகோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியா இதுதான் கைனட்டோகோர் அப்படிங்கிறது. இதுதான் கைனட்டோகோர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேஜ், அதாவது மெட்டபேஸில் என்ன நடக்கும் அப்படின்னா, மெலிசா நூல் மாதிரி இருந்த குரோமோசோம் திக்கா கயிறு மாதிரி மாறி ஷார்ட்டா சின்னதா குரோமோசோம் வடிவத்துக்கு மாறிடுது. கூட இந்த குரோமேடிட்ஸ் சென்ட்ரோமியரோட அட்டாச் ஆயிருக்கு. இது என்ன ஆகுதுன்னு சொன்னோம்? நகர்ந்து செல்லோட மையத்துக்கு வந்துடும். அப்புறம் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து இந்த கைனட்டோகோர் பகுதியில் இணைஞ்சிரும்னு சொன்னோம். ஸோ அப்போ அந்த மெட்டபேஸ் முடியும் போது செல் டிவிஷன் எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்களா? ஆன்லைன் கிளாஸுங்கிறீங்களா? தப்பிச்சுக்கிறீங்க. ஆஃப்லைன் கிளாஸாக இருந்தால் வேற வழியே இல்லை. இந்த மாதிரிங்க குரோமேடிட்ஸ் சென்ட்ரோமியரோட சேர்ந்து கரெக்டாக ஒரே வரிசையில் நிற்கிங்க. எனக்கு கொஞ்சம் கோணையும் தள்ளி தள்ளி போகுது. இந்த மாதிரி குரோமேடிட் சென்ட்ரோமியரோட சேர்ந்து செல்லோட சென்ட்ரு பார்ட்டுக்கு வந்து நிற்கும். ஸோ நின்ன பின்னாடி ஏற்கனவே வந்து ப்ரோபேஸ் ஸ்டேஜில் என்ன இருக்குங்க, நமக்கு ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஃபார்ம் ஆயிருந்தது இல்லைங்களா? அந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ்
கிளாஸ் ரொம்ப ட்ரையா போகுதா? ஓகேங்க. ஒருத்தர்கிட்ட மெசேஜ் கண்டிப்பா இந்த டாபிக் வந்து ட்ரையா தாங்க போகும். ஆனா முக்கியமான டாபிக் எனக்கு வேற வழி இல்ல. நேர்ல இருந்தா கொஞ்சம் ட்ரையா போகாம பார்த்துக்குவேங்க. இப்போ உங்க டேட்டா நலன் கருதி இந்த மாதிரி இருக்குங்க செகண்ட் ஸ்டேஜ்ல. ஓகேப்பா. இது ஏற்கனவே அ இப்ப மேபி ஜனனி போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். லோயர் கிளாஸ்ல கொஞ்சம் தெளிவா உங்களுக்கு நடத்தி, நீங்க அத புரிஞ்சு படிச்சிருந்தீங்கன்னா, இப்ப நான் நடத்தும்போது இது பெரிய விஷயமா தெரியாதுங்க. ஏன்னா, நான் உங்களுக்கு டெப்த்தாலாம் செல் டிவிஷன் நடத்தவே இல்லங்க. ரொம்ப ரொம்ப பேசிக்கா எலிமெண்டரியான விஷயம் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். எக்ஸாம் ஓரியன்டடா மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் டெப்த்தா போயிருந்தோம்னா, நீங்க செல்லுக்கு முன்னாடி தூங்கியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன் எல்லாரும். சரிங்க. இப்போதைக்கு இத பார்த்துக்குங்க. நமக்கு ஆஃப்லைன் கிளாஸ் வரும்போது, இத மறுபடியும் நான் உங்களுக்கு ஒரு டைம் சொல்லிக்குவேன். கண்டிப்பா சந்தேகம்லாம் வராது. பார்த்துக்கலாம். இப்ப செகண்ட் ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா, இந்த மாரி சென்ட்ரோமியரோட சேர்ந்து குரோமேடிட்ஸ் கரெக்ட்டா அந்த குரோமோசோம் செல்லோட சென்டர்ல வந்து நிக்கும். ஏற்கனவே ஃபார்ம் ஆயிருந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அப்போ வந்து ஜஸ்ட் லைக் ஃபார்மிங் அவ்வளோதான் உருவாயிருந்தது. அவ்வளோதான். பட் இப்ப என்ன இருக்குதுங்க, அது ஃபுல்ஃபில் ஆயி நல்லா திக் ஆயிருச்சு. நான் சொல்லிட்டேன். ஒரு லைன் வந்து இந்த மாரி விடுதலோட இப்படி போட்டிருந்தாங்கன்னா, அது இன்னும் முழுசா ஃபார்ம் ஆகலைன்னு அர்த்தம். அதே இப்படி போட்டிருந்தாங்கன்னா, முழுசா திக்கா ஃபார்ம் ஆயிருச்சுன்னு அர்த்தம். அப்ப முழுசா உருவானது, இதோட சென்ட்ரோமியரோட பகுதி எனக்கு கொஞ்சம் லைன் கோண கோணையா போயிருக்குதுங்க. ஆனா இந்த சென்ட்ரோமியர் பகுதியில கரெக்ட்டா என்ன ஆகுங்க, இங்க வந்து ஜாயின் ஆயிரும். ரொம்ப இறுக்கமா ஜாயின் ஆயிரும். இப்ப 2 பக்கத்துல இருந்தும் கயிறு போட்டு ஒரு குரோமோசோம் அப்படியே இழுத்து கட்டி வச்ச மாரி டைட்டா பிடிச்சிருக்கும். அந்த பக்கம், இந்த பக்கம் நகர்ந்து போக முடியாத மாரி குரோமோசோம டைட்டா கட்டி வச்ச மாரி இருக்கும். அப்ப மெட்டாபேஸ் ஸ்டேஜ் முடியும்போது செல் டிவிஷன் இந்த மாரி தாங்க இருக்கும். படம் போட்டீங்களா? படம் போட்டே ஆகணுங்க. இந்த டாபிக்ல படம் போட்டு நம்ம கொஸ்டின் கேட்கறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. படத்த குடுத்து இது வந்து மைட்டாசிஸ் செல் டிவிஷனோட எந்த பேஸ குறிக்குது அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்க. இப்போ மெட்டாபேஸ் ஸ்டேஜ் முடிஞ்சது. அடுத்த ஸ்டேஜ் அனபேஸ். இந்த அனபேஸ் ஸ்டேஜ்ல ஈச் சென்ட்ரோமியர் ஸ்பிளிட்ஸ் இன்டு 2. ஸோ ஒவ்வொரு சென்ட்ரோமியரும் 2ஆ உடையுது. எதனால? ஷார்ட்டனிங் ஆஃப் ஸ்பிண்டில் ஃபைபர். ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. முதல்ல சென்ட்ரோமியர் ஸ்பிளிட்டா 2ஆ உடையிறது எந்த பேஸ்ல நடக்கும்? இது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அனபேஸ் ஸ்டேஜ்ல நடக்குது. ஸோ ஏன் அது உடையுது? ஷார்ட்டனிங் ஆஃப் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ். ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து சொல்லும்போதே அத தமிழ்ல சொன்னோம்னா, சுருங்கக்கூடிய நார்கள் அப்படின்னே பேருங்க. அதாவது எவ்வளோ வேகமா அது அப்படியே அ டெவலப் ஆயி வேகமா வருதோ, அந்த வேகத்துல என்ன ஆகுங்க? பின்னோக்கி சுருங்கவும் கூடியது. ஸோ, உருவாகுற வேகத்துல பின்னோக்கி சுருங்கியும் போகும். அதனால தான் இது பின்னோக்கி மறுபடியும் ஷார்ட் ஆகும்போது, சென்ட்ரோமியர் அது வேகமா இழுக்கிறதுனால என்ன ஆயிருங்க? 2ஆ உடைஞ்சு போயிரும். அடுத்தது each half receive two chromatids and begins to migrate towards two opposite poles. ஸோ உடைஞ்சிருது. 2 ஹாஃப்க்கும் 2 ஓரங்கள்ல 2 ஹேண்ட்ஸ் இருக்குது இல்லையா? அதோட சேர்ந்து செல்லோட 2 போல்ஸுக்கு நகர்ந்து போக ஆரம்பிக்குது. ஸோ அப்படி நகர்ந்து போக ஆரம்பிச்ச உடனே என்ன ஆகுதுங்க? நியூக்ளியர் என்வலப் அண்ட் நியூக்ளியஸ் ஃபார்ம் எகைன். நியூக்ளியர் என்வலப்பும் நியூக்ளியோலஸும் சரி இது நியூக்ளியஸ் இல்லைங்க நியூக்ளியோலஸ். நியூக்ளியஸ் என்வலப் அண்ட் நியூக்ளியோலஸ் அதை கொஞ்சம் மாத்திக்கிங்க. நியூக்ளியோலஸ் ஃபார்ம் அகைன்.
ஓகேங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் இது எப்படி இருக்குன்னா, நீங்க ஸ்கூல் பசங்க அட்டெண்ட் பண்ற மாதிரி யாரும் பேரண்ட்ஸ் உட்கார வச்சுக்கிட்டு போயிடல, நீங்க தானே பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே. இந்த ஸ்டேஜ்ல என்ன சொன்னோம்? சென்ட்ரோமியர் 2ஆ ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்னு சொன்னோம். ஓகேங்க. ஸோ இதில் வந்து இது உள்ளே இருக்கிற ஒரு பார்ட்டை உங்களுக்கு தனியாக எடுத்து போட்டு காமிக்கிறேன் நான். சென்ட்ரோமியர்ஸ் 2ஆ ஸ்ப்ளிட் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லைங்களா? எதனால அப்படின்னா, இந்த 2 ஓரங்கள்ல இருந்தும் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் என்ன இருக்குதுங்க, இதோட சென்டரில் இந்த இடம் வரைக்கும் என்ன ஆகும், அப்படியே இறுத்தி பிடிச்சிருக்கும். அது அந்த பக்கம் இந்த பக்கம் நகரவே முடியாது. நீங்கள் நான் போடுற படத்தை பார்த்து படம் வந்து கோண கோணையாக போட்டுறாதீங்க, எனக்கு வேறு வழி இல்லை, இதில் அப்படி தான் வருது. ஸோ ஓகே. ஸோ இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து 2 ஓரங்கள்ல இருந்தும் இது மையத்தில் இறுக்கி பிடிச்சிருக்கிறதுனால, இது ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் எவ்வளோ வேகமாக டெவலப் ஆச்சோ அதே டைமில் அப்படியே பின்னோக்கி நகரக்கூடியது, பின்னோக்கி நகர்ந்து போக ஆரம்பிக்கும். அப்போ இது என்ன ஆகுங்க, ஸோ இந்த ஸ்பிண்டில் ஃபைபர் மேல் நோக்கி இது இழுக்க ஆரம்பிக்கும், இது என்ன ஆகுங்க, கீழ் நோக்கி இது இழுக்க ஆரம்பிக்கும். ரெண்டும் 2 பக்கம் இழுக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிருங்க, இது அப்படியே 2ஆ உடஞ்சி போயிடும். அப்போ சென்ட்ரோமியர் அப்படியே 2ஆ ஸ்ப்ளிட் ஆயிருது. ஓகேங்களா? ஸ்ப்ளிட் ஆகி அது வேகமாக இழுக்கிறதுல இந்த கீழே இருக்கிற பார்ட், இந்த பார்ட் அப்படியே மேல் நோக்கி போயிடும். அதே மாதிரி இந்த பார்ட் என்ன ஆயிருங்க, அப்படியே கீழ் நோக்கி வந்துடும். இது அப்படியே மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த படத்தை பாருங்க. கீழே இருக்கிற பார்ட் இப்போ அப்படியே இங்கே மேலே ஏறி இருக்குங்க. ஸோ இந்த பார்ட் என்ன ஆகுதுங்க, அப்படியே மேலே வந்துருக்குது. அதே மாதிரியே இந்த மேலே இருக்கிற இந்த பார்ட் என்ன ஆகுதுங்க, அப்படி இங்கே கீழே வருது. இப்படி வந்துடும். எதனால இந்த மாதிரி இப்போ 2 ஓரங்களை நோக்கி நகர்ந்து போகுது அப்படின்னா, சென்ட்ரோமியர் உடஞ்சிருச்சு, இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் தன்னோட இடத்தை நோக்கி பின்னோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்க, ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து முழுமையா இல்லாம மறைஞ்சு போக ஆரம்பிக்குது, தன்னோட இடத்தை நோக்கி திரும்பி போக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த மாதிரி குரோமோசோம் 2ஆ உடைஞ்சு, சென்ட்ரோமியர் 2ஆ உடையதுனால 2 ஹாஃபா பிரிஞ்சு இந்த மாதிரி அந்த பக்கம் கீழ் நோக்கியும் மேல் நோக்கியும் 2 ஓரங்களை நோக்கி நகர்ந்து போக ஆரம்பிச்சிருங்க. இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து ஓரத்துக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துக்கிட்டே வரும் ஓரத்தை நோக்கி. இப்படி போகும்போது அது ஓரத்துக்கு போன உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல மறைஞ்சு போன நியூக்ளியஸ் என்வலப் ரொம்ப லைட்டா உருவாக ஆரம்பிக்கும். கூடவே நியூக்ளியோலஸும் உருவாக ஆரம்பிக்கும். ஆனா அது கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்காது, அதனால நம்ம படத்துல காமிக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி இருக்குங்க. நீங்க 3rd ஸ்டேஜ்ல அனப்பே ஸ்டேஜ் முடியும் போது நம்ம மைட்டாசிஸ் செல் டிவிஷன் இந்த மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கு ஏதோ கட்டாம்பூச்சி கைத்துல கட்டி விட்டுருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். என்னங்க 180 பேர் வந்து இப்போ 150 பேர் தான் இருக்கிறீங்க, அவ்வளோ போர் அடிச்சிட்டனா? படம் போட்டாச்சுங்களா? ஓகே, சரிங்க. இப்போ அனப்பே ஸ்டேஜ் பார்த்துட்டோம். அடுத்தது டீலோபேஸ், இதான் ஃபைனல் ஸ்டேஜ்.
டீலோ அப்படின்னா என்ன அர்த்தங்க? போல், ஓரம் அப்படின்னு அர்த்தம். ஸோ டீலோபேஸ் அப்படின்னாவே கடைசி, ஓரம், போல் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகே. டீலோபேஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல எண்ட், கடைசி அப்படிங்கிற இடத்துல வருங்க. இதுதான் மைட்டாசிஸ் செல் டிவிஷனோட லாஸ்ட் பேஸ் அப்படிங்கிறதுனால டீலோபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லிட்டோம்? 2 sets of daughter chromosomes reach opposite poles of the cell. ஸோ 2 செட் டாட்டர் குரோமோசோம் என்னாவது தனித்தனியா எதிரெதிர் துருவங்களுக்கு போய் சேர்ந்துருது, 2 ஓரங்களுக்கு போய் சேர்ந்துருது. அப்புறமா அது அப்படி சேர்ந்த பின்னாடி மைட்டாடிக் ஸ்பிண்டில்ஸ் டிஸ்அப்பியர். அந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் எல்லாமே டிஸ்அப்பியர், மறைஞ்சு போயிருது. மறைஞ்சு போன பின்னாடி நியூக்ளியோலஸும் நியூக்ளியர் மெம்பரேனும் ரீஃபார்ம்ஸ் முழுசா உருவாக்கப்படுது. குரோமோசோம்ஸ் டர்ன் இன்டு குரோமேட்டின் நெட்வொர்க். குரோமோசோம்ஸ் என்னவா மறுபடியும் மாறிடுதுங்க? குரோமேட்டின் நெட்வொர்க்கா மாறிடுது. ஸோ அதுக்கப்புறம் கேரியோகைனசிஸ் அண்ட் சைட்டோகைனசிஸ் மூலமா செல் செப்பரேட் ஆயிருது. ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எது எது காணாமல் போகுதுன்னு சொன்னமோ அதையெல்லாம் இங்கே வந்திருக்கும். அவ்வளோதான். சரி, 2 டாட்டர் குரோமோசோமும் 2 ஓரத்தை நோக்கி போயிடும். ஓகேங்க. மைட்டாசிஸோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் சொன்னால் எனக்கு டைம் அவ்வளோதாங்க, கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஆனால் உங்கள் நேம்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். டைரெக்டாக கிளாஸ் வருவீங்கல்ல? ஓகேங்க. கேஷ்குமார், ஏதாவது டவுட்டாப்பா? மேம் ஆக்சுவலா சொல்லுங்க. செல் தியரி பேசிக்ஸ் கிளாஸ்க்கு அப்புறம் எடுத்த 2 கிளாஸ் வந்துட்டு நான் கவனிக்கலைங்க மேம். இங்க கொஞ்சம் ஃபங்க்ஷன் இதா போயிட்டோங்க மேம். அதனால இந்த செல் டிவிஷன்ல இருந்து கவனிக்கிறது ஒரு கண்டினியூட்டி இல்லாத மாதிரி இருக்கு. இப்போ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது வந்தாதான் புரியுமாங்க மேம்? இப்போ இந்த ஸ்பிண்டில் இல்ல, ஃபைபர்ஸ் மேல வந்து நீங்க அந்த ஆர்கனல்ஸ் கிளாஸ்லாம் அட்டெண்ட் பண்ணீங்க தானே? இல்ல மேம். ஆக்சுவலா இப்ப இந்த குரூப் 1 எக்ஸாம்க்கு முன்னாடி இந்த பயாலஜி கிளாஸ் மட்டும் தான் அட்டெண்ட் பண்ணியிருக்கேங்க. மத்த இது வீடியோஸ் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இனிமேல் தான் பார்க்கணுங்க மேம். அதனால தான் இது ஏதோ கொஞ்சம் எனக்கு ஒரு கண்டினியூட்டி இல்லாத மாதிரி இருக்கு. ஸோ அது பார்த்துட்டு வந்தா தான் இது கன்டினியூஷன் இருக்குங்களா? எப்படிங்க? ஓகே, ஓகே, ஓகே. சரிப்பா. இல்ல அத நீங்க ஒரு டைம் படிச்சு பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இது கொஞ்சம் புரியும். அது மட்டும் இல்ல, இது கொஞ்சம் டைரக்ட் கிளாஸ்ல பார்த்தோம்னா ஈஸியா இருக்கும்ப்பா. இல்லன்னா ரொம்ப ரஃப்பா தான் இருக்கும். ஏன்னா எனக்கே இது வந்து நான் தனியா உட்கார்ந்து நடத்துறது ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. வேற வழி இல்ல. ஏன்னா இது முக்கியமான டாபிக்ங்கனால நான் நடத்திடுறேன். டைரக்டா வரும்போது இன்னொரு டைம் அது நாம பார்த்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே. ஓகே மேம். ஓகேப்பா. சரிங்க. இப்ப டீலோபேஸ் ஸ்டேஜ். ஸோ இதோட வந்து கம்ப்ளீட் ஆயிருது அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? டீலோபேஸ் ஸ்டேஜ்ல வேற ஒன்றும் இல்லைங்க. ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து அதாவது குரோமோசோம்ஸ் வந்து டோட்டலா 2 ஓரத்துல போயிரும். அதனால ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் பழையபடி வந்து மறைஞ்சிரும். மறைஞ்ச பின்னாடி என்ன ஆகுனா, முன்னாடி மாதிரியே நியூக்ளியர் என்வலப்பும் நியூக்ளியஸும் ஃபார்ம் ஆயிரும். ஏற்கனவே இருந்த அந்த குரோமேட்டின், சென்ட்ரோமேர் இதெல்லாம் மறுபடியும் எல்லாம் நீட்டும் வளைஞ்சு போய் குரோமேட்டின் நெட்வொர்க்காக மாறிடும். இந்த ஏமைட்டாசிஸ்ல சொன்னோம் இல்லைங்களா? 2 ஓரத்தை நோக்கி போனதும் 2 நியூக்ளியஸாக இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அப்போ டீலோபேஸில் இப்போ என்னங்க ஃபர்ஸ்ட் நடந்து முடிஞ்சாச்சு? கேரியோகைனசிஸ் முடிஞ்சாச்சு. அப்போ கேரியோகைனசிஸ் முடிஞ்ச பின்னாடி சைட்டோபிளாசம் 2 பங்கா சமமாக பிரிக்கப்பட்டு என்ன ஆயிருதுங்க? ஒரு மதர் செல் 2 டாட்டர் செல்ஸாக மாறிடுது. இவ்வளோதாங்க டீலோபேஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? டீலோபேஸ் படிக்கும்போது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஓகேப்பா ஜீவிதா, நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க, ஒரு இதை முடிச்சுட்டு வந்துடலாம்னு நினச்சேன்ப்பா. ஓகே, உங்களுக்கு வந்து நியூக்ளியஸும் நியூக்ளியர் என்வலப்பும் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா? முழுசாக ஃபார்ம் ஆயிடாது. எங்கன்னா அனபே ஸ்டேஜில். அனபே ஸ்டேஜில் ஜஸ்ட்
அப்படியே ஆரம்பிக்கும். அப்பதான் உருவாக ஆரம்பிக்கும். பட் டீலோபேஸ்ல தான் என்ன ஆகுங்க, அதோட ஃபார்மேஷன் கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா? அப்போ முழுமையா எப்போ உருவாகுது அப்படின்னா டீலோபேஸ் ஸ்டேஜ்ல தான். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இதுல வந்து லாஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன நடக்குதுன்னா, ஒரு மதர் செல் 2 டாட்டர் செல்ஸா பிரிஞ்சிருச்சு. அவ்வளவுதாங்க. ஸோ இது தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், வேற ஒண்ணும் இல்ல. நான் அடுத்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். ஸோ அதுல வந்து எந்தெந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க. நமக்கு கொஷின் வந்து இதுல எப்படி இருக்கும்னா மேக்சிமம் இந்த ஒண்ணு ரொம்ப டைரக்டா சிம்பிளா கேட்கணும்னா, இதோட பேசஸ் இதை மட்டும் சஃபில் பண்ணி கொடுத்துட்டு, உங்களுக்கு இந்த ப்ரோபேஸ், மெட்டாபேஸ், அனாபேஸ், டீலோபேஸ் சஃபில் பண்ணி கொடுத்துட்டு, இதை வந்து சரியான சீக்வன்ஸ்ல எழுதுங்க அப்படின்னு கேட்டுடலாம். சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, 4 பேஸ்ல இருந்து 4 ஸ்டேட்மெண்ட்ஸை எடுத்து கொடுத்து அதை சஃபில் பண்ணி அரேஞ்ச் பண்ணுங்கம்பாங்க. ஸோ அங்கதான் கவனமா இருந்துக்கணும் நம்ம. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து நியூக்ளியர்லெஸ், நியூக்ளியர் என்வலப் டிஸ்அப்பியர்ஸுமோ, லாஸ்ட் ஸ்டேஜ்ல அப்பியர்ஸுமோ. அதே மாதிரி நீங்க நடுவுல பாத்தீங்கன்னா அனபேஸ்ல பாத்தீங்கன்னா சென்ட்ரோமியர் 2ஆ ஸ்பிளிட் ஆகுதும்போ. ஸோ இதெல்லாம் சஃபில் பண்ணி கொடுத்துட்டா கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகும். ஒரு முறை ஸ்டேட்மெண்ட்டை தெளிவா படிச்சு பாருங்க. நியூக்ளியஸ், என்வலப் அண்ட் நியூக்ளியோலஸ். என்னப்பா ஸ்டார்டிங்ல இருந்து வரீங்க, நேம் பார்க்காம விட்டுட்டேனே. நிமிஷா. இதுதான் நியூக்ளியர் என்வலப். ஓகேங்களா? அதாவது நியூக்ளியஸோட வெளிப்பகுதியில் இருக்கிற அதோட ப்ரொடக்டிவ் லேயர். ஓகேங்களா? உள்ள இருக்கிற இந்த பகுதி தான் நியூக்ளியோலஸ். இது நியூக்ளியோலஸ். ஓகேங்களா? ஓகே. இந்த டயக்ராம்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இது நியூக்ளியர் என்வலப். நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கிறது நியூக்ளியர் என்வலப், செகண்ட் ஒன் நியூக்ளியோலஸ். சரிங்களா? ஓகேங்க. ஸோ அடுத்தது மைட்டாசிஸோட இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகேஷன் ஆஃப் மைட்டாசிஸ். இது எதனால என்ன இம்பார்ட்டன்ஸ் இதனால அப்படிங்கிறது. மைட்டாசிஸ் ஜஸ்ட் நீங்க படிச்சாவே இது புரியும். ஒரு டைம் நான் சொல்லிடுறேன். ஸோ ஒரு பேரண்ட் செல்லோட அப்படியே எக்ஸாக்ட் காப்பி நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? மைட்டாசிஸ் செல் டிவிஷன் மூலமா ஒரு பேரண்ட் செல் எப்படி இருக்கோ எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாம ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கலா 2 டாட்டர் செல்ஸ் நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இது ஒன்று. அடுத்தது இந்த மைட்டாசிஸ் செல் டிவிஷன் நடக்கிறதுனால தான் மல்டி செல்லுலார் ஆர்கானிசத்துல க்ரோத். ஸோ அது க்ரோ ஆகிறதுக்கு இது ஒரு காரணம். அதே மாதிரி செல்ஸ் வந்து டிஷ்யூவா மாறுறதுக்கு இது ஒரு ரீசன். ஏன்னா ஒரு செல் அப்படிங்கிறது சிங்கிளா ஒரே ஒரு செல் மட்டும்தான் செல்லுன்னு சொல்லுவோம். குரூப் ஆஃப் செல்ஸ் அப்படின்னா அதுக்கு என்ன பேர் சொல்லிடுவோங்க நாங்க? டிஷ்யூன்னு சொல்லிடுவோம். அப்போ ஒரு செல் டிஷ்யூவா சேஞ்ச் ஆகணும் அப்படின்னாலும் அங்க செல் டிவிஷன் நடக்கணும். அது மட்டும் இல்ல, the new cells must be identical to the existing ones. பழைய செல் எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஐடென்டிக்கலா நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன அதே பாயிண்ட் தான். ஓகேங்களா? ஸோ இதனால growth நடக்குது. செல்ஸ் டிஷ்யூஸா மாற்றம் அடையுது. பழைய செல் மாதிரி எக்ஸிஸ்டிங் செல் மாதிரியே நமக்கு ஐடென்டிக்கலா நியூ செல்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரிப்பேர் ஆஃப் டிஷ்யூஸ். இந்த செல் டிவிஷனால டேமேஜ் ஆகி போன செல்ஸ் எல்லாமே ரிப்பேர் பண்ணப்பட்டு அல்லது ரீப்ளேஸ் ஆகி நியூவா ஃப்ரெஷ்ஷான ஹெல்த்தியான செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? அடுத்தது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல மைட்டாசிஸ் மூலம் பார்த்தீங்களா, ஈஸ்ட் அண்ட் அமீபா இந்த மாதிரி ஆர்கானிசத்துல மைட்டாசிஸ் செல் டிவிஷன் மூலமாவே ரீப்ரொடக்ஷனும் நடக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது வரதெல்லாங்க ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அண்ட் பயோடெக்னாலஜியில் டிஷ்யூஸ், அதாவது டிஷ்யூ கல்ச்சர் மூலமாக நியூ பிளான்ஸ் வந்து உருவாக்குறாங்க இல்லைங்களா? டிஷ்யூ கல்ச்சர் வழியாக நியூ பிளான்ஸ் வந்து வளர்த்துருக்குறாங்க இல்லைங்களா? ஸோ அங்கே என்ன செல் டிவிஷனுங்க பயன்படுது? மைட்டாசிஸ் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெனட்டிக் இன்ஜினியரிங்லயோ அல்லது பயோடெக்னாலஜி ஆர் டிஷ்யூ கல்ச்சர் எப்படி கொடுத்தாலும் ஸோ இந்த மெத்தடில் எந்த செல் டிவிஷன் பயன்படுது அப்படின்னா மைட்டாசிஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரீஜெனரேஷன். ரீஜெனரேஷனா மீள் உருவாக்கம் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது மீள் வளர்ச்சி எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ ஆர்ம்ஸ் ஆஃப் ஸ்டார் ஃபிஷ் ரீஜெனரேட்ஸ் பை மைட்டாசிஸ். இதில் ஸ்டார் ஃபிஷ்ல மட்டும் இல்லைங்க, இப்போ
நமக்கே தெரியும். பல்லிலாம் பார்த்திருப்போம் இல்லைங்களா? பல்லிலாம் வால் கட் ஆயிருச்சு அப்படின்னா என்ன ஆயிரும்? மறுபடியும் வளர்ந்து வருது இல்லைங்களா? ஸோ இதுதான் ரீஜெனரேஷன் அப்படின்னு பேருங்க. ஸோ இந்த மாதிரி இழந்து போன ஒரு உறுப்பு மறுபடியும் வளர்ந்து வர்றதுல மைட்டாசிஸ் பயன்படும். ஸோ மைட்டாசிஸ் அப்படின்னாவே நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் தெளிவா வச்சுக்குங்க. மைட்டாசிஸ் அப்படின்னா அக்கர்ஸ் இன் பாடி செல்ஸ். பாடி செல்ஸ்ல மட்டும்தான் நடக்கும். அதே மாதிரி அது அனிமல் செல்ஸா இருந்தா, பிளான்ட் செல்ஸா இருந்தா மெரிஸ்டமேட்டிக் இஷ்யூஸ்லாம் நடக்கும். ஐடென்டிக்கலா பேரண்ட் செல்ல ஒத்த அதே குரோமோசோம் ஸ்ட்ரக்சர், அதாவது 2n குரோமோசோம் ஸ்ட்ரக்சர்ஸ்ல நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதனால இப்ப நமக்கு ஒரு கீழே விழுந்துட்டோம், காயமாயிருச்சு. அந்த புண்ணு காஞ்சு போச்சு அப்படிங்க எப்படி காயும்? மேல வந்து புதுசா ஸ்கின் தோல் வளருது இல்லைங்களா? அது எப்படி வளருங்க? மைட்டாசிஸ் செல் டிவிஷன் மூலமா நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகுறனால அதுதான் ரிப்பேர் ஆஃப் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே அவங்களுக்கு சிங்கிள் செல் ஆர்கானிசமா இருந்தா அதுல ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமா இந்த மைட்டாசிஸ் செல் டிவிஷன்ல தான் நியூ செல்ஸ் நியூ ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ரீஜெனரேஷன் மூலமா இழந்து போன உறுப்புகள் மறுபடியும் புதுசா வளருது. ஓகேங்களா? சரிங்க. இதோட கிளாஸ் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா கேளுங்க. வெங்கடேஷ் சொல்லுங்கப்பா. மேடம் சென்ட்ரோமியர்ல ம். ரெண்டா ஸ்பிளிட் ஆகும் போதுங்க மேடம், ஆ இப்போ குரோமோசோம் வந்து மேல 2 விங்ஸ் கீழ 2 விங்ஸ் அப்படிதானே ம். மேம் ஸ்பிளிட் ஆகுது? ஆமா ஆமா. ம் அப்படி ஸ்பிளிட் ஆகும்போது பார்த்தோம்னா எப்படிங்க மேம் பேரண்டோட ஐடென்டிக்கலா இருக்கும்? இப்போ இது வந்து 2nங்கிறத மென்ஷன் பண்றதுக்கு தான் இப்போ 1n கொடுத்தாங்கன்னா ஒரு சென்ட்ரோமியர் அதுக்கப்புறம் ம் 2 ம் பிளாஸ் ம். சென்ட்ரோ இது மட்டும் இருக்கும். ஆ 2nன்றதுனால தானே இதுக்கு 4 விங்ஸ் இருக்குங்க மேடம். ஆமா இப்ப ஆமா ஆமா. பாதியா பிரிக்கும்போது அப்ப அதுல n ஐடென்டிட்டி தானே இருக்காதுல்ல? இருக்கணும். எப்படி 2n வரும் அப்படின்னு கேக்குறீங்க நீங்க. ஓகேவாப்பா? ஆமாங்க, ஆமாங்க. ஓகே. இதுல வந்து நீங்க வந்து இந்த மாதிரி அந்த 4 ஹேண்ட்ஸ்ல தான் வந்து 2n இதெல்லாம் சேர்த்து தான் ஒவ்வொன்னும் ஒரு ஹாஃப் அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இப்போ ஒரே நிமிஷம் பாருங்க. சரிங்க மேடம். இப்படி இப்படி இருந்தாவே இது ஒரு முழுமையான குரோமோசோம் தான். ஓகேங்களா? மேம் இது ஹாப்ளாய்டு குரோமோசோம் இல்லைங்களா இல்ல அப்ப? இல்ல இல்ல இல்ல. இது வந்து சரி, ஓகே. ஹாப்ளாய்டு கிடையாது. குரோமோசோமோட அந்த ஸ்ட்ரக்சர் அந்த 2 ஹேண்ட்ஸ் வந்து அதோட 2n n அப்படிங்கிற அதோட குரோமோசோம் ஸ்ட்ரக்சரை தீர்மானிக்கிறது இல்ல. சரிங்களா? ஸோ அதனால சரி, 2 ஓகேங்க. ஹாஃப்ஸா பிரியும் போதும் அதோட குரோமோசோம் ஸ்ட்ரக்சர்ல எந்த மாற்றமும் வராது. சரி, ஓகேங்க மேடம். ஓகே. ஏன்னா நான் படிச்சப்ப குரோமோசோம்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு இதுல படிச்சப்ப மேல் கேமெட்ல பார்த்தப்ப 2 விங்ஸ் தான் இருந்தது. ஃபீமேல் கேமெட்ல 2 விங்ஸ் இருந்தது. ம், ம், ம். ஜைகோட் ஃபார்ம் பண்ணப்ப 4 விங்ஸ் காட்டியிருந்தாங்க. ஆ சரி அதனால ஓகே. தான் வந்து இல்ல அப்படி இல்ல அப்படி கிடையாது. அந்த மாதிரி கிடையாதுப்பா. சரி, ஓகேங்க ஓகே மேடம். ஓகேப்பா. ஓகே தேங்க் யூ மேடம். ஓகே. யோகானந்த் யோகானந்த் மேம் மேம் கேக்குங்க மேம். கேக்குதுப்பா சொல்லுங்க. மேம் இது மைட்டாஸ் ஸ்பிண்டில் ஃபைபர் வந்து ம். இதுல அது என்னன்னா அனிமல்ஸ்ல மட்டும் ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னீங்க மேம். அதுக்கப்புறம் வந்து பிளான்ட் செல்லையும் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி ஒன்று சொன்னீங்க மேம். அது சரியா புரியல மேம். அது சொல்லுங்க மேம். இல்லப்பா பிளான்ட் செல்ல ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஃபார்ம் ஆகாது. பிளான்ட் செல்ல அதாவது growthக்காக மைட்டாசிஸ் செல் டிவிஷன் நடக்கும். ஆனா வித்தவுட் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் இல்லாமயே அங்க மைட்டாசிஸ் செல் டிவிஷன் நடக்கும். அதான் சொல்லணும். ஓகே ஓகே மேம். ஏன்னா சென்ட்ரியோல்ஸ் இருந்தா மட்டும்தான் அந்த செல்ஸ்ல ஸ்பிண்டில்ஸ் ஃபார்ம் ஆக முடியும். சென்ட்ரியோல்ஸ் ஓகே இல்லாததுனால பிளான்ட் செல்ல சென்ட்ரியோல்ஸ் ஃபார்ம் ஆகாது. சாரி ஸ்பிண்டில்ஸ் ஃபார்ம் ஆகாது. ஓகே மேம். ஓகேப்பா. தேங்க்யூ மேம். ஓகே. வெங்கடேஷன் மேம் இப்போ ஏமைட்டாசிஸ்ல வந்து ம். ப்ரோகாரியோட்டிக் செல்ஸ் வந்து ஏமைட்டாசிஸ் வந்து பண்ண செல் டிவிஷன் அது மூலியமா மேஜரா வரும்னு சொல்லியிருந்தீங்களா மேம்? ப்ரோகேரியட்ஸ் தான் ஏமைட்டாசிஸ்ல. இப்போ நம்ம இந்த செல் தியரி டாபிக் படிக்கலாம் இந்த ப்ரோகாரியோட்டிக் யூகாரியோட்டிக் டிஃபரன்ஷியேஷன் படிச்சிருந்தோம்ல மேம். ம் ம் அதுல வந்து செல் டிவிஷன் வந்து பைனரி ஃபிஷன் அப்படின்னு இருக்குல்ல மேம். ஸோ பைனரி ஃபிஷனாலும் ஏமைட்டாசிஸ்னாலும் ஆமா ரெண்டுமே ஒண்ணா பைனரி மேம்? ஃபிஷன்னாலும் ஏமைட்டாசிஸ்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான். ஓகே
நமக்கு எக்ஸாம்ல கேட்கும்போதுப்பா மேக்ஸிமம் வந்து அதுல ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு கேட்கும்போது ப்ரோகேரியட்ஸ்ல செல் டிவிஷன் இப்போ எந்த செல் டிவிஷன் நடக்கும்னு கேட்டா ஆப்ஷன் நிச்சயமா ஏமைட்டாசிஸ் கொடுப்பாங்க. அப்படி இல்லாம ப்ரோகேரியாட்ஸோட ரீப்ரொடக்ஷன் எந்த மெத்தட்ல நடக்கும்னு கேட்டா பைனரி ஃபிஷன் தான் உங்களுக்கு ஆப்ஷன்ல இருக்கும். ஓகே. ஓகே மேம் ஓகே இன்னொரு டவுட் மேம். இப்போ சொல்லுங்க. ஆர்பிசி செல்ஸ்ல வந்து நியூக்ளியஸ் வந்து மெச்சூர் செல்ஸானா இருக்காதுன்னு சொல்லியிருந்தீங்களா மேம்? ம் ம் அப்போ ஆர்பிசில இப்போ செல் டிவிஷன் வந்து ஒரு மெச்சூர் செல்ல இருந்து தானே மேம் டிவைட் ஆகி எஸ் செல் எஸ் டிவிஷன் நடக்கும். சூப்பர் அப்போ வெரி குட் வெரி நியூக்ளியஸ் குட். வந்து ஆர்பிசில மெச்சூர் செல்ல இருக்காது. ஆ ஸோ அப்படி இருக்கக்குள்ளார ஆர்பிசியோட செல் டிவிஷன் வந்து எப்படி மேம் பண்ண முடியும்? சொல்லுங்களேன் எப்படி நடக்கும்? அத்- போன அதான் கிளாஸ்ல கூட நமக்கு நான் இது தெரியும். சொன்னேன். போன கிளாஸ்ல இதுக்கு நான் ஒரு பதில் அது சொன்னேன். மறந்துருச்சு மேம். அது ஹீமோகுளோபின் கண்டென்ட் இருக்கறனால நியூக்ளியஸ் இல்ல அதெல்லாம் ஓகே. ஓகே ஆனா ஒண்ணும் அது இல்லப்பா. எப்படி? ஆர்பிசி செல்ஸ் வந்து எக்ஸிஸ்டிங் செல்ஸ்ல இருந்து ஃபார்ம் ஆகிறது இல்ல. ஓகேங்களா? செல் டிவிஷன் வழியா ஆர்பிசி ஃபார்ம் ஆகாது. போன் மேரோல இருந்து டைரக்டா நியூ செல்ஸா தான் பிறக்குது. ஓகேங்களா? ஓகே சோ அதனால அங்க நியூக்ளியஸ் இல்லனாலும் பிரச்சனை இருக்காது. ஓகே நான் உங்களுக்கு சொல்லும்போதே சொன்னேன். நர்வ் செல்ஸும் ஆர்பிசியும் எக்ஸிஸ்டிங் செல்ஸ்ல இருந்து செல் டிவிஷன் மூலமா ஃபார்ம் ஆகாதுன்னு நான் சொல்லும்போதே உங்களுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன். சொல்லியிருப்பேன் கண்டிப்பா சொல்லாம வந்திருக்க மாட்டேன். ஓகேப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி குட். பரவாயில்ல. இந்த டைம்ல இந்த உங்களுக்கு டவுட் வந்தது. சூப்பர்ப்பா. தேங்க்யூ மேம். எழிலரசு சொல்லுங்கப்பா. ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் நம்ம இன்ஸ்டியூட்ல தருவாங்களா இல்ல டவுன்லோட் பண்ணி பாத்துக்கணுமா மேம்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர் கேக்குறீங்களா? ஆனா வெப்சைட்ல போனா எல்லாம் டிக் பண்ணி வச்சிருக்காங்க. டிக் பண்ணாம இருக்குமா? அந்த மாதிரி டிக் பண்ணாம கிடைக்காதா? இருக்காதுப்பா. டிக் பண்ணாம இருக்காது. உங்களுக்கு ஆன்சர் கீயோட தான் இருக்கும். ஓ, நம்ம இன்ஸ்டியூட்ல அந்த மாதிரி டிக் பண்ணாம இல்ல தருவாங்களா இல்ல இல்ல? இருக்காது. எங்கேயுமே இருக்காது. வெப்சைட்லயே உங்களுக்கு டிக் பண்ணி தானே இருக்கும். ஓ, அப்ப நம்ம பிராக்டிஸ் பண்றதுக்கு நம்ம டெஸ்ட் வைக்கிறதுல தான் பிராக்டிஸ் பண்ணிக்க ஆமா. முடியும். அதுல தான் பிராக்டிஸ் பண்ணிக்கணும். இத வந்து நீங்க வந்து ஒரு படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கிறதுக்காக ஒரு டாபிக் வைஸ் அனலைஸ் பார்க்கிறதுக்காக. பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா. அந்த மாதிரி ஓகே பார்த்துக்கலாம் நீங்க. ஓகே ஓகே ஓகே. ஓகேப்பா. தேங்க் யூ. ஓகே ஓகேங்க. நம்ம கிளாஸ் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மறுபடியும் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்த கிளாஸ் வரும்போது இன்னைக்கு நம்ம மைட்டாசிஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? படிச்சுட்டு வந்துருங்க. ஒரு 10 கொஷின்ஸ் டெஸ்ட் எழுதலாம். ஓ மை காட், போன கிளாஸ்ல கொடுத்த டெஸ்ட் கொஷின் பேப்பர் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ 15 கொஷினுக்கும் ஆன்சர் யாராவது எழுதாம இருந்திருந்தீங்க அப்படின்னா எழுதிருங்க. ஏதாவது டவுட் இருந்தா நோட் பண்ணுவீங்க. அடுத்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு பதில் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஓகேங்க. அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.